கொண்டிருப்பது வெளிக்காமலிருந்து நடைபெறும் இந்த நேர்முகங்கள். இந்த நேர்முகங்கள் நிகழ்ச்சிகள் 5:30 நிறைவு பெறும். அதைத் தொடர்ந்து 6:30 முதல் பெற்றுமண் வரை இங்கிருந்து நேரடியாக அஞ்சல் செய்யப்படக்கூடிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதோ அந்த உரை. சாத்தியா அவர்களுக்கு பதிவிட்டது. இன்னும் சொல்றவரையில் ராஜகுல் முதியோர் கோட்பாடு பரிசாற்று என்ற தலைப்பில் اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى اله وسلم وقال العلم والحديث وصلى عليه وبارك وسلم صلى الله على النبي الأمي صلى الله عليه وسلم صلاة وسلام عليك وعلى آلك وأصحابك يا حبيبي يا رسول الله. मरते हैं जो इश्क़ मोहम्मद में, मरते हैं जो इश्क़ मोहम्मद में, वो खुद मौत को मारा करता है। इस कैदे फना से छुटके भी जन्नत में गुजारा करता है। यार मोहम्मद मुस्तफा सल्लल्लाहु अलैहि वसल्लम அவர்களுடைய இஷ்கிலே தன்னை இழந்து போகிறார்களோ அவர்கள் இறப்பையே வென்று விடுகிறார்கள். அவர்கள் இறப்பையே வென்று விடுகிறார்கள். நித்திய ஜீவனை நோக்கி, நித்திய சாஸ்வதமான வாழ்க்கையை நோக்கி திரும்பி வருகிறார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் ஹயாத்து நபியாக இருக்கிறார்களோ அப்படித்தான் அவர்களை நேசித்து அவர்களை தன்னை மாய்ந்து கொள்ளுகின்றவனும் நிச்சய ஜீவன் உள்ளவனாக மாறி போகிறான். இத்தகைய மனாசை சுட்டு அழியக்கூடிய இந்த உலகத்தை விட்டு அவன் விடைபெற்று சென்ற போது அவன் நேராக எங்கே செல்கிறான் என்று சொன்னால் ஜன்னத்மே குதாராக நேராக சொர்க்கத்திற்கு சென்று வருகிறான். ஏன் சொர்க்கத்திற்கு போறான்? அவனுக்கு கேள்வி கணக்கு இல்லையான்னு சொன்னா ஜன்னத்து ரசூலுல்லாஹிக்கு ஹம் ரசூலுல்லாஹ், சொர்க்கம் என்பது ரசூலுல்லாஹ்வுடையது, நாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்ல வந்தோம். ஆகவே சொர்க்கம் யாருக்கு ரசூலுல்லாஹ் கிடைக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லுங்கள். என்னுடைய தலைப்பு இல்லை, இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய
இஷ்டையும் மகத்தத்தையும் கோடித்து காட்ட வேண்டும் என்பதற்காக அதை உறுதியில் இருக்கக்கூடிய ஒரு அஸ்வாரை மட்டும் நான் சொன்னேன். என் தலைப்பு வகத்துள் அது பற்றிய கோட்பாடுகள் பதிவுக்காக இதுதான் எனக்கு தலைப்பாக தந்திருக்கிறாங்க. இந்த தலைப்பை நான் உங்களுக்கு துவக்குவதற்கு முன்னால் நாமளே நம்மளை ஒரு கேள்வி கேட்க வேண்டியது. அல்லாஹ் மனுஷனை ஏற்படுத்தலாம். கோடிக்கணக்கான ஜீவராசிகளை அவன் படைத்திருக்கிறான். 18,000 உலகங்களுக்கு அவன் அதிபதியாக இருக்கிறான். ஆனால் இவை எல்லாவற்றிலிருந்தும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த படைப்பாக மனிதன் மட்டும் இருக்கிறார். அவன் மனுஷனா அவரை ஏன் படைத்தான்? இந்த கேள்விக்கு நீங்கள் விடை தேடி பெறுவீர்களானால் வாதத்தில் ருஜூத் என்று சொல்லப்படுகின்ற வாக்கியத்திற்குரிய விளக்கம் தன்னிச்சையாகவே உங்களிடம் வந்து வேண்டும். நான் விளக்கம் என்று அவசியம். மனிதனை ஏன் படைத்தான்? அதுக்கு பதிலாக நான் ஒரு அறிவு كنت كلمة مخفية وأحفظت عن ورثة محكمة الخلق. அல்லாஹ் மறைந்த ஒரு அதிகற்ற புதையலாக இருந்தார், மறைபொருளாக இருந்தார். அவ்வாறு மறைபொருளாக இருந்தவன் அவன் ஆசைப்பட்டான், அவன் விரும்பினான். எதை விரும்புகிறான்? அது புரளத்தார் தான் யார் என்பதை அவன் தெரிந்து கொள்ள விரும்பினான். அப்போ அந்த ஆசையின் விளைவுதான் படைப்புகள் படைக்கப்படுகிறது. அந்த படைப்புகளை படைக்க வேண்டும் என்று தன்னை அறிவதற்காக படைப்புகளுடைய வெளியாட்டத்தினுடைய நோக்கம் அவன் தன்னை தெரிந்து கொள்வதற்காக தானே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, அவன் ஈஸ்வரிதான் மனுஷனையும் ஜின்னுகளையும் அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே அனுப்பி அல்லாஹ் படைக்கிறார். அது வணங்கிட்டே சொல்லிட்டாங்க, வணங்கிட்டே சொல்லிட்டாங்க. ஒருத்தர் நெசவு தொழிலை பார்க்கிறாரு, ஒருத்தர் ஜவுளி வியாபாரம் பார்க்கிறாரு, ஒரு கட்டிடக்கலையை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. வணங்குறதுக்கு தானே படித்தான். இதெல்லாம் நம்முடைய வேலை இல்லையே. அவர் சதா வணங்கிக் கொண்டு விஷயம் அப்படி அல்ல, வணங்குவதற்காக படைத்தான். என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு முகஸ்தீன்கள் வேதத்தினுடைய விடுமுறையாளர்கள் விளக்கம் தருகின்ற போது சொல்கிறார்கள், ஐந்து இல்லாய் அறிவோம். அல்லாஹ்வை அறிவதற்காக மனிதன் படைத்தான். அல்லாஹ்வை அறிவதற்காக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ் இதை சொல்றான் குர்ஆன்ல, நான் கொஞ்சம் ஆழமான விஷயத்துக்குள்ள போறேன், கொஞ்சம் கவனம் மட்டும் இருக்கணும். பூமியில் என்னுடைய பிரதிநிதியை நான் வெளிப்படுத்த போகிறேன். இதை யார்கிட்ட சொல்றான்? வானவர்களிடத்தில் மரக்கிழக்க சொல்றான். அவங்க மனுஷன் வார்த்தையே வரலக்க. இந்த வசனத்தில் அல்லாஹ் நான் மனிதனை படைக்க போகிறேன் என்று சொல்லல. ஹலீஃபாங்கிறா, என்னுடைய ஹலீஃபாவை படைக்க போறேன். யார் அந்த ஹலீஃபான? ஆதம். அப்ப அவர் எத்தனை பேரை தோன்றிருந்தாரு? அவர் எவ்வளவு நோக்கு வச்சிருந்தாரு? எவ்வளவு ஜக்காத்து கொடுத்திருந்தாரு? எத்தனை ஹஜ் செஞ்சிருந்தாரு? எவ்வளவு தஸ்பீர் ஓடி இருந்தாரு? எவ்வளவு தஸ்பீர் சொல்லி ஒண்ணுமே செய்யுங்க, இன்னும் படைக்கப்படவே இல்லை. அதற்குள்ளாகவே அல்லாஹ் தஆலா அவர்களை தன்னுடைய கலிஃபாவாக பிரகடனப்படுத்துகிறார். என்ன காரணம் தெரியுமா?
மலக்குகள் அதற்கு முன்பு இறைவனால் படைக்கப்பட்டார்கள். அவனுடைய நோக்கம் நிறைவேறுமா என்பதை தெரிந்து கொள்வதற்காக மலக்குகள் உருவாக்கப்படுகிறார்கள். ஆனா அவங்கள்ட்ட அல்லாஹ்வுக்கு நான் இந்த வசனத்தினுடைய தொடர்ச்சிக்கே வந்துடுறேன். அப்ப அந்த மலக்குகள் என்ன சொல்றாங்க? அல்லாட்ட அத்தகையா அவரே படைக்க அஞ்சாவது பாருங்க. அவங்களுக்கு அந்த மலக்குகள் உடனே புரிந்து கொள்கிறார்கள். கலீஃபா என்று சொன்ன உடனே, கலீஃபா என்று சொன்னா மனுஷன், உடனே புரிந்து கொள்கிறார்கள். அதனால்தான் கேட்கிறாங்க, அத்தகைய அரிசியா அவரை யார் வெளிப்படுத்த போற மகிழ்ச்சியா அவர்கள் குழப்பங்களை விளைவிப்பார். அவர்கள் ரத்தங்களை ஓட்டுவாங்க. என்ன பண்ணுவாங்க? குழப்பம் பண்ணுவாங்க, ரத்தங்களை ஓட்டுவாங்க. இதற்கு புரிஞ்சுக்கிட்ட ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்குள்ள குழப்பங்களை உருவாக்குறத எளிதாக கண்டுகொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள். அதனாலதான் இன்னைக்கு இத்தனை பிரிவுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், அவங்களோட நாம் போராடி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இது மாணவர்களால் முன்னெச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு விஷயத்தினுடைய கருத்தை இன்று நமக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களும் யூதர்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப மதத்தினர் சொல்றாங்க, நாங்க இருக்கிறோம், கவனிங்க, இவருக்கு அவரை படிக்கிறேங்க, நாங்க இருக்கிறோம்ல, கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறார். அது இந்த ஈமான் முஃபஸ்ஸல்னு சொல்லி உள்ள இல்லையா? ஈமான் முஜ்மல் உள்ள ஈமான் முஃபஸ்ஸல்னு சொல்லி உள்ள ஈமான் முஃபஸ்ஸல்ல ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி ஈமான் கொள்றவங்க, விசுவாசிக்கிறவங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கதிரி கைரிக்கு பஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மை தீமை என்று சொல்லக்கூடிய நல்லது கெட்டது இரண்டுமே இறைவனுடைய தரப்பிலிருந்து வெளிப்படுகின்றது அப்படிங்கிறதையும் விசுவாசிக்கணும். இப்ப இந்த மரத்தில சொல்றாங்க, நாங்க இருக்கிறோம், என்ன அர்த்தம்? இறைவா, உனக்கு தகுதியான தன்மைகள், உனக்கு பொருத்தமான குணங்கள் எதுவோ அதை கொண்டு உன்னை நாங்கள் புகழ்வதற்கு தயாராக இருக்கோம். நீ ரஹீமா இருக்க, நீ ரவுஃபா இருக்க, நீ ரஃபூரா இருக்க, நீ ரஹ்மானா இருக்க, இப்படி எல்லாம் உன்னை புகழ்வதற்கு நாங்கள் ரெடியா இருக்கோம், நாங்கள் தயாரா இருக்கோம், நாங்கள் புகழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீ எதுக்க அவரை உட்படுத்துறதுன்னு சொல்ற அப்படின்னு அந்த வார்த்தையோட நிறுத்தினாங்கன்னாக்கா சட்டத்துக்கு வேற மாதிரி திருப்பி இருக்கோம். ஆனால் அந்த இடத்தில் அதோடு நிறுத்திக் கொள்வதை அவர்கள் விட்டுவிட்டு அதை தொடர்ச்சியாக அடுத்த ஒரு வார்த்தையை கொண்டு போறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்கள் சர்ச்சைக்க நாங்கள் உனக்கு தகுதியான குணங்களை கொண்டு கொண்ட புகழ்றது மட்டுமில்லை, அதை மட்டும் செய்ய மாட்டோம். வரும் கத்தி சொல்லக்காங்க. என்ன சொல்றாங்க? வரும் கத்தி சொல்லக்க உனக்கு தகுதியற்ற நிலைகளில் நீ பரிசுத்தமானவன் என்பதற்கையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். உனக்கு தகுதி இல்லாத குணங்கள் இருக்கு இல்லையா? இந்த வஹாபிகள் சொல்றான், அல்லாஹ் எல்லா வஸ்துக்களின் மீதும் பேராற்றல் உள்ளவன் அப்படின்னாக்கா என்ன பார்த்துருக்குற? எல்லா வஸ்துக்களின் மீதும் பேராற்றல் உள்ளவன் அப்படின்னா அதுக்கு என்ன கருத்து, என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டால்தான் இருக்கான். அல்லாஹ்வால பொய் சொல்லவும் முடியல, அந்த ஆற்றலும் அவனுக்கு இருக்கு. பொய்யுங்கிறது அழிவு, பொய்யுங்கிறது பிரிக்கிறது, ஒரே பொருள் ரெண்டாக மாற்றி பார்க்கறது கற்பனை இல்லை. அப்பதான் பொய்ய சாத்தியம், அது வரைக்கும் பொய்ய சாத்தியம் இல்லை. ஆனா என்ன சொல்றான்? அல்லாஹ்வால பொய் சொல்ல ஏறணும், பொய் சொல்லுவதிலும் அவன் பேராற்றல் உள்ளவன் அப்படிங்க. இன்னத்தாக அழாப்புக்கு செய்யும் கதிர் என்று சொன்னால் அவன் எதை நாடுகின்றானோ அதன் மீது பேராற்றல் உள்ளவன். தசீர் ஜலாலை எடுத்து பாருங்க. பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, வஹாபிகளை பொறுத்தளவுக்கு குரானையும் ஹதீஸையும் பார்க்கணும்.
நம்முடைய முன்னோர்களால் அவைகளுக்கு விரிவுரைகளாக எழுதி வைக்கப்பட்டுள்ள எந்த ஒரு நூலையும் பார்க்கணுங்கிற தேவை இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. எங்களுக்கு புத்தி இல்லையா? நாங்கள் அறிவாளர்கள் இல்லையா? நாங்கள் மழையன் நாங்கள்லாம் எங்களுக்கு தெரியாதா? எங்களாலும் புறான புரிஞ்சுக்க முடியும். எப்படி புரிஞ்சுக்கிட்டான்? இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டான். எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறான்? நான் சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரத்துக்கு பக்கத்தில் போனதுனால அவங்க அநியாயக்காரராக போயிட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணு பேரை இச்சப்பட்டுட்டாங்க. அவ்வளவரா கொடுத்திருந்தா அவர் நபியை பற்றிய விஷயத்தில் ஏற்படுத்துகின்ற ஒரு பிரச்சனையா இது? இப்படியா ஒருத்தர் சிந்திப்பான்? அமரம் மரம் அல்லாஹ் சொல்கிறான், நபிமார்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் மாசூம்கள், அப்பார்கள். பாவம் செய்ய தெரியாது, பாவம் தான் என்னன்னு கூட தெரியாதவர்களுக்கு தான் மாசூம்கள் என்று அறிவியல் சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு தகுதியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்றான். இந்த கொடுப்பதை நடந்த விவாதத்தில் வைத்து பேசுகின்ற போது முகமது சலீமான் ஒரு வாக்குறுவார். அவர் பார்க்கவியா இந்த மனுஷன் பார்க்கவியாங்கிறது எனக்கு தெரியவில்லை. அது பேசுறாரு, ரசூலுல்லாஹ் தவறு செய்தால் அல்லாஹ் அவர்களை கண்டிச்சுக்கிறான். அதை விட அப்போது இல்லாதில்லை. ரசூலுல்லாஹ் தவறு செய்யறதுக்காக வாழ்க்கை வளர்த்துக்கு வந்தாங்க. தவறு செய்கிறவனை ரசிக்கிறதுக்காக வந்தாங்க. தவறு செய்கிறவனை பாதுகாக்கிறதுக்காக வந்தாங்க. தவறு செய்கிறவன் அதிலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்காக வந்தாங்க. இப்ப அவங்களே ஒரு குற்றவாளி கூண்டுல கொண்ட நெருக்கி வச்சு பார்த்துட்டோம்னு சொன்னா, அப்ப நம்மளை காப்பாற்றுறது யாரு? நம்மளை ரசிக்கிறது யாரு? நாம எப்படி கரை சேர்றது? ஆக அல்லாஹ்வுக்கு ரெண்டு குணம் இருக்கு. ஒன்று அவனுக்கு பொருத்தமானது, இன்னொன்று அவனுக்கு பொருத்தம் இல்லாதது. இந்த ரெண்டு குணம். இந்த ரெண்டு குணத்துல ஒரு குணத்தின் மீது படைக்கப்பட்ட சிருஷ்டி பொருட்கள் என்பது மலக்குகள். அவனுக்கு தகுதியான குணத்துல படைக்கப்படுறாங்க. அவங்க வேற என்ன சதாவோ வணங்கிட்டு அது அவர்களுக்கு தெரியாது. நாயகன் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் மேகாத்துக்கு சென்ற போது முதல் வானத்தில் வைத்து மலக்குகளுடைய ஒரு சபை பார்த்தேன், ஒரு வரிசையை பார்த்தேன். அவங்க நின்று தொழுகையில நின்று செய்யாமல் நின்றுட்டே இருக்கிறாங்க. நானும் போறேன், 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது வானம் வரையில போறேன். அந்த சப்பு அப்படி நீங்கிட்டே போட்டுட்டு தான் இருக்கு. அப்ப ஜிப்ரீல்கிட்ட கேட்டேன், ஜிப்ரீலே இவங்க எவ்வளவு நாளா இப்படி தொழுகையில யாமடியே நிற்கிறாங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், நான் என்றைக்கு படைக்கப்பட்டு கண்ணை முடிச்சு பார்க்கணும், அன்னையிலிருந்து இவங்க இப்படித்தான் நிற்கிறாங்க. அன்னையிலிருந்து இவங்க இப்படித்தான் நின்றுகிட்டே இருக்கிறாங்க. அப்ப யாமிலே ஒரு மலக்குகளுடைய கூட்டம், ஒரு சூழல ஒரு மலக்குகளுடைய கூட்டம், சுஜூதுல ஒரு மலக்குகளுடைய கூட்டம், காழ்காவில் ஒரு மலக்குகளை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. வணக்கம் 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 வந்தாவ தஸ்மீசியர் அவனுக்கு தகுதியான பண்புகளை கொண்டு அவனை புகழ்ந்துட்டே இருக்கிறது. ஆனா அவனுக்கு தகுதி இல்லாத குணங்களை வெளிப்படுத்துறதுக்கு கொண்டு வேணும் இல்லை. பாசிட்டிவ் ஒன்று வந்து அந்த நெகட்டிவ் ஒன்று இருக்கணும் இல்லையா? நெகட்டிவ் என்ன, பாசிட்டிவ் உடைய தகுதி என்னன்னு வெளியில வராது. அதனால ஒரு நெகட்டிவை கொண்டு வர்றதுக்காக அல்லாஹ் ஒரு வேலை செய்யலாம். ஜின்னுகளுடைய கூட்டத்தை உருவாங்க. ஜின்னுகளை படைச்சு ஜின்னுகளுக்கு அவர்களுக்கு தகுதி இல்லாத குணங்களை பூரா கொடுத்தோம். இந்த பூமியில ஒன்றும் இல்லாம ஆக்கிடுச்சு. இந்த ஜின்னுகள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த பூமியை அங்கரமா ஆக்கி அவ்வளவு துருமட்டங்க, அவ்வளவு அநியாயம், அவ்வளவு அழுக்காட்சிகள் இதெல்லாம் ஒன்றொன்றாக படைத்து படைத்து பார்த்து 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 கடைசியாக சொன்னான், என்னுடைய எல்லா பண்புகளும் என்னுடைய எனக்கு தகுதியானதோ தகுதியற்றதோ எதுவாக இருந்தாலும் சரிதான், அத்தனை பண்புகளையும் ஒட்டுமொத்தமாக ஒரு சேர வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு படைப்பு எனக்கு வேணும். அப்பதான் நான் என்ன முழுசா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் யோசித்தான். ஆனா அதுக்கு முதல்லயே ஒரு விஷயம் நடந்துச்சு. அதையும் நான் சொல்லியிருக்கேன்.
முதல்ல அல்லாஹ் அவன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டப்போ அவன் முதல்ல படைச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா நாயகத்தாரி செஞ்சதுடைய நூறத்தான் படைச்சான். அவ்வளவு கலக்க நூற நபிக்கு முதல்ல அல்லாஹ் ஒரு நபியினுடைய நூறைத்தான் படைத்தான் என்று பெருமானார் அவர்களே சொல்றாங்க. அப்ப அந்த நூறை படைத்தான். அந்த நூறை படைச்சப்போ அதுல ஒரு சம்பவம் நடக்குது. ஏன்னா அதுல இருந்துதான் எல்லா ஜீவராசியும் வரணும். அந்த நூறுக்குள்ளே இருந்துதான் அத்தனை மக்களுக்கும் வெளியாகி தீரணும். அந்த காத்துக்குள்ள இருந்து வராது. அப்ப என்ன செய்யறது? இந்த நூறை படைச்சு தனக்கு முன்னால வச்சோம். முன்னால வச்சுட்டு இந்த நூறை பார்த்து சொன்னா பக்கத்துல வான்னா கூப்பிட்டான். என் பக்கத்துல வான்னு கூப்பிட்டான். பக்கத்துல வந்துச்சு. என்ன சொன்னா? இல்லைங்க திரும்பி அங்கேயே போகணும். திரும்பி அங்கேயே போயிடுச்சு. அப்புறம் திருப்பி சொன்னா இல்லை பக்கத்துல வாங்கணும். திருப்பி ஒன்றும் பேசுறாரு வருது. திருப்பி என்ன சொல்றான்? வேணா அங்கே திருப்பி போங்க. மறுபடியும் 3வது தடவை என்ன சொல்றான்? இந்த பக்கத்துல வா. இது எத்தனை தடவை சொன்னாங்க இல்லை? 5 முறை இந்த நூலை பார்த்து பக்கத்துல வாங்கினா அப்புறம் பின்னால போங்க. சரி, அதுக்குள்ள ஏதாவது ஒரு சலனம் ஏற்படாதா? என்ன விளையாடுதா? நம்மளே ஒருத்தர் இது வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. போவோம். இல்லை ஒன்றும் இல்லை, சரி போங்க அப்படின்ட்டாரு. சரி இது போயிட்டோம். போய் இல்லை வாங்க கொஞ்சம் யோசிப்போம். விஷயமா கூப்பிட்டவர் மறந்துட்டாரு போல இருக்கு. அதை நிறுத்தி கூப்பிடுறாரு. இன்னொன்று சொல்ல மாட்டேன். திருப்பி 2வது கூப்பிடும் போது என்ன சொல்லுவோம்? திருப்பி வரல திரும்ப இல்லை இல்லை ஒன்றும் இல்லை போங்க. அதெல்லாம் மறுபடியும் போய் உட்காந்துருவோம். மறுபடியும் 3வது கூப்பிட்டா என்ன விளையாடுறாங்க? என்னை விளையாட காமிக்கிறாங்க. நம்ம வாங்க போங்க வாங்க போங்க கிட்ட நினைச்சிட்டு இருக்கிற கிட்ட கொடுக்கியா? இப்படித்தான் நம்ம கேட்போம். ஆனால் அந்த நூறு முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் 5 தடவை கூப்பிடுவான். 5 தடவையும் முன்னால வந்து பேசாம இருக்குது. 5 தடவையும் திரும்ப பின்னால போங்க. பேசாம போய் பின்னால நிற்குது. இதில் பார்த்துட்டு அந்த நூலை பார்த்துட்டு அல்லா கேட்பான், என்னுடைய செயல்பாடு இருக்குவார், என்னுடைய ஒட்டுமுட்டி பயப்படுற அந்த விசாரத்திற்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் சொல்றோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப இஷ்டமா இருக்கு. உனக்கு என்ன வேணும் கேளுன்னா அந்த கவனிங்க. அந்த நூலை பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னா. என்ன அந்த நூல் என்ன கேட்டு தெரியுமா? உனக்கு என்ன வேணும் கேளுங்க. உடனே அந்த நூல் என்ன கேட்குது தெரியுமா? அல்லாவை பார்த்து, அந்த நாட்டு கிபிரியாவை பார்த்து கேட்குது, அந்த நூறு அல்லாவை பார்த்து கேட்குது, அந்த காரணம் எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியாதான்னு கேட்குது. எதுக்கு என்னைய கேட்குற? எனக்கு என்ன வேணும்னு? நீ உருவாக்கின ஆளு, நான் உருவாக்கப்பட்டவன். எனக்கு இருந்து ஒரு தனிப்பட்ட விருப்பமோ வெறுப்போ ஆசையோ அபிலாஷை ஏற்றுவோம். விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். அதனால நீ இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட கேட்க வேண்டாம். என்ன வேணுங்கிறத நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு எங்கிட்ட கேட்கிறேன்ன உடனே அப்பதான் பார்த்தோம்னா இதா கலப்புக்க இதா கலப்புக்க இதுக்கு தான் நான் உன்னை படைச்சேன். உனக்கென்று எந்த ஒரு எதிர்பார்ப்பையும், உனக்கென்று எந்த ஒரு விருப்பத்தையும் நீ உனக்குள் வைத்துக் கொண்டாமல்
என்னுடைய விருப்பம் மட்டும்தான் உன்னுடையது என்று எப்போது நீ வந்து விட்டாயோ, இதுக்குத்தான் ஒண்ணு படைச்சேன். இந்த ஒரு இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட. நான் எதிர்பார்க்கிற உன்னிடத்தில் இருக்கின்றதை நான் பார்க்கின்ற காரணத்தினாலதான் இதுக்குத்தான் அவன் கலத்துக்க, இதுக்குத்தான் அவன் நான் படைச்சேன். இதை ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க, இந்த பூமியில இல்ல, இந்த உலகம் இல்லை, அப்ப சந்திரன் இல்லை, சூரியன் இல்லை, மலை இல்லை, நதி இல்லை, கடல் இல்லை, வாடாளம் இல்லை, மலைக்கு இல்லை, ஜில் இல்லை, மனுஷன் ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு ஜீவராசியும் உருவாக்கப்படாமல் அந்த 100 மட்டும் படைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் வைத்து அல்லாஹ் தஆலா அந்த 100 பார்த்து சொல்றான், இதா கலத்துக்க, இதற்காகத்தான் நான் உன்னை படைத்தேன், சமைத்துக்க, உனக்கு நானே பெயரிடுகிறேன் முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 100க்கு முஹம்மது என்ற பெயர் முதலாக வைத்தவன் அல்லாஹ். அதனால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றவர்கள் எல்லாம் அதை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கனவுல வந்து சொல்லிட்டு போறாங்க, உனக்கு பிறக்கின்ற குழந்தைக்கு முஹம்மது என்று பெயர் வச்சு, ஏன்னா அல்லாஹ் முதல்ல வச்ச பெயர் அதுதான். அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறு எந்த ஒரு நிலைக்கும் தயாராக இருக்கிறது. அல்லாஹுடைய எந்த ஒரு விருப்பத்திற்கும் இசைவானதாக அமைந்திருக்கின்ற ஒரு நிலை அந்த 100க்குள் பார்க்கப்பட்ட காரணத்தினால அந்த 100 5 பங்கா பிரிக்கலாம். 100 5 பங்கா பிரிக்கலாம். பிரிக்கப்பட்ட 5 பங்கிலிருந்து ஒரு பங்கில் அரசை படைக்கலாம், ஒரு பங்கில் குர்சியை படைக்கலாம், ஒரு பங்கில் லவன் மரபுல படைக்கலாம், இன்னொரு பங்கில் அரசு சுமக்கக்கூடிய மலக்குகளை 4ஆச்சா, திரும்ப ஒரு பங்கு மிச்சமாயிருச்சா, மறுபடியும் அதை 5 பங்காக்கலாம். இப்படியே 5 பங்கு 5 பங்கு 5 பங்கு 5 பங்கு. இது அந்த 5ங்கிற வார்த்தையும் எண்ணிக்கையும் தொடர்ச்சியாக எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எத்தனை வேலை சொல்லுறோம்? 5 வேலை. இந்த 5ங்கிற எண்ணிக்கை எதுக்கு எடுக்கப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல அந்த 100க்கு பேர் வச்சாம் பாருங்க முஹம்மதுன்னு. அந்த முஹம்மதுடைய மொத்த எழுத்தை 5 தான். எதுவாக இருந்தாலும் அது முஹம்மதை கொண்டு சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த 5ங்கிற வாக்கியத்தினுடைய எண்ணிக்கையை திருப்பி கொண்டு வந்துட்டே வரலாம். இது நடந்து முடிந்து ஜீவராசிகள் உற்பத்தி செய்யப்பட்டு கடைசியாக இறைவனுடைய நோக்கம் முழுமையாக வெளிப்படுவதற்கு அவனுடைய லட்சியத்தை அவன் எழுதுவதற்கு உரிய ஒரு படைப்பு என்று அவன் தேடிய போது, அதுக்கு முன்னால் இன்னொரு ஆதித்யம் அவன் பிரச்சனைக்கு அதையும் சொல்லியிருப்பான். மனிதனை ஏன் படைத்தார் என்பதற்கு ஒரு ஆதித்யம் இருக்கின்றார். இப்ப சில பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை கேட்டாலே அவன் மூஞ்சியில வந்து யாரும் ஒன்று கட்டி போட்ட மாதிரி இருக்கும். அப்படித்தான் முகமே மாறி போயிடும். என்ன ஏன்டா இப்படி போயிட்டான், என்ன வந்துச்சு இவனுக்கு, எதுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்டவங்க இப்படி போறான் அப்படின்னு நம்ம யோசிச்சா நமக்கு பதில கிடைக்க மாட்டேங்குது. என்ன எப்படி இருக்கு, எப்ப தாயம் இருக்கிறவங்க இருக்கானா, எப்ப தரப்படம் இருக்கிறவங்க இருக்கிறானா, அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் இருக்கிறதுங்கிறது எப்படிப்பா அப்படின்னாக்கா எனக்கு ஒரு ஹதீஸ் இருக்குல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைக்கிறான்னாக்கா மண்ணை கூட தானே படைக்கிறான். மனுஷன் எதில் படைத்தான்? மண்ணை கொண்டு படைத்தான். ஹலகல் இன்சான மின் ஸல்சாலின் கல்ஃபக்காரி. குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, சலசலத்த களிமண்ணில் இருந்து மனிதன் படைக்கப்பட்டான் என்று. மண்ணுதான் ஆதம் என்று சொல்லப்படுகின்ற மனிதனுடைய தேகத்தினுடைய படைப்புக்குரிய அடித்தளம், அசல் பொருள். அந்த 100 கிண்டீர் என்று சொல்லக்கூடிய ஒரு விளக்கின் மாடத்தில் அல்லாஹ் தஆலா பிரித்திருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும்.
நேற்றிலிருந்து பேசிய உலமாக்கள் எல்லாருமே பொதுவாக நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை போல ஒரு மனிதர் இல்லை இல்லைன்னு சொன்னாங்க. நம்மளை போல எப்படி அவங்க இருப்பாங்க? நம்மளை போல அப்படின்னாக்கா நம்ம புதுசா பிறந்துருக்கோம். அதெல்லாம் கவனிங்க. நம்ம ஒரு பூமியில புதுசா பிறந்திருக்கிறோம்னா நமக்கு ஒரு ஆளுக்கு 50 வயசாகுது, ஒரு ஆளுக்கு 70 வயசாகுது, ஒரு ஆளுக்கு 70 வயசாகுது. ரசூலுல்லாஹ் இந்த பூமியில பிறக்கே இல்லை. இந்த பூமிக்கு வருதித்தல்ல. वो रहमत आलम है, वो हर आलम के रहमत है. किसी आलम में रह जाते थे, फिर भी ये आलम उनको पसंद आया. तो कवियर उर्दू कवियर சொல்கிறார், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா உலகத்திற்கும் ரட்சகர். நீங்க நினைக்கிற மாதிரி மனித உலகத்திற்கு மட்டும் ரட்சகர் இல்லை. அவங்க எல்லா 18,000 உலகங்களையும் ரட்சிக்கின்ற ரட்சகராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க நினைச்சிருந்தா ஏதாவது ஒரு உலகத்தில் இருந்திருக்கலாம். இருந்தும் இந்த மனிதர்களுடைய உலகம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதனால மனித உலகத்தில் மனித தோற்றத்தில் வெளிப்பட்டார்கள். இன்னஹு ஃபில் ஸாஹிரி முஹம்மதுன் பஷர். கொஞ்சம் கவனிக்கணும். இன்னஹு ஃபில் ஸாஹிரி முஹம்மதுன் பஷர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்பார்வைக்கு மனிதரை போல் தென்பட்டார்கள். நல்ல கவனிங்க. ரசூலுல்லாஹ் வெளிப்பார்வைக்கு மனிதரை போல் தென்பட்டார்களே தவிர அசல் நிலையில் அவர்கள் மனிதராக இருந்தார்களா என்றால் யதார்த்தத்தின் ஹக்கீகத்தில் அவர்களுடைய யதார்த்த நிலை எப்படி அமைந்திருந்தது என்று கேட்டால் ஹக்குன் முபீன், அவர்கள் தெளிவான ஹக்காகத்தான் இருந்தாங்க. அவங்க தெளிவான ஹக்கா இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க. ஒரு அரபு கவிஞர் பேசுகிறார். ஒரு அரபு கவிஞர் ஒருவர் சொல்லிக் கொடுக்கிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. تجلى إله ذاك شكر محمد إذا ما تجلى الحق أين محمد. அல்லாஹ் தஆலா தன்னை அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அவன் வெளிப்படுவதற்கு உரிய ஒரு இடத்தை காட்டினான். அவன் வெளிப்படுவதற்கு உரிய ஒரு இடத்தை அவன் தேடிய போது அது அவனுடைய நூறாக இருந்தது. அவன் வெளிப்படுவதற்குரிய ஒரு இடமாக அந்த நூறு இருந்தது. ஏன்னா அவனுக்குள் இருந்த எல்லா பண்புகளையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய உள்வாங்கக்கூடிய நிலை என்பது அந்த நூறுக்குள்ளதான் இருந்துச்சு. வேற எந்த ஒரு சிருஷ்டிக்குள்ளையும் அந்த நிலை கிடையாது. விடுந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்தீங்கன்னா கலீமுல்லாஹ்னு பேரே வச்சிருக்கிறீங்க நீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்தீங்கன்னா ரூஹுல்லாஹ்னு பேரே வச்சிருக்கிறீங்க நீங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்தீங்கன்னா நஜியத்தான ஒரு பேரை வச்சு கொடுத்திருக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட பண்புகளை மட்டும் அவர்கள் பக்கம் நீங்கள் திருப்பி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் உட்கார்ந்து சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நஜியுல்லாஹா இருந்தாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸஃபியுல்லாஹா இருந்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹா இருந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹுல்லாஹா இருந்தாங்க. அப்படி பேசிக்கொண்டு இருக்கின்ற போது மஸ்ஜிதுக்குள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்க. வந்தவர்கள் அவர்கள் பேசிக்கொண்டதை காதில் வாங்கிக் கொண்டவர்களாக தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். நீங்க சொன்னது எல்லாமே வாஸ்தவம் தான். ஒருத்தர் ஹலீலா இருந்தாரு, ஒருத்தர் கலீமா இருந்தாரு, ஒருத்தர் நஜியா இருந்தாரு, ஒருத்தர் சஃபியா இருந்தாரு, ஒருத்தர் ரூஹா இருந்தாரு. ஆனா நான் எப்படி இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் அல்லாஹ்வுடைய சமீபத்துல, நான் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எந்த நிலையில் இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் ஹபீபுல்லாஹா இருக்கிறேன். கலீலுல்லாஹ்வுக்கு ஹபீபுல்லாஹ்வுக்கு என்னென்ன வித்தியாசம்? ரெண்டுக்குமே நேசர்கள் தான் அர்த்தம். ரெண்டுக்குமே நேசர்கள் தான் அர்த்தம். ஆனா ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? கலீலுல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வை நேசிக்கிறவர், ஹபீபுல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வால் நேசிக்கப்படுகிறவர். இதுதான் வித்தியாசம்.
அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நூறு இருக்கு பாருங்க, அது அல்லாஹ்வுடைய எல்லா பண்புகளையும் தனக்குள் வாங்கிக் கொள்ளக்கூடிய தகுதி உள்ளதாக அமைந்திருக்கிறது. பார்க்கறாங்க. இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த நூறுடைய வெளிப்பாட்டினுடைய நிலையை பேசுகிற போது சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், இது தாழ்கள் அவ்வல் இறைவனுடைய முதல் பார்வை, அது நூறாக வெளிப்பட்ட பார்வை. அந்த நூறுக்குள்ள தன்னுடைய எல்லா பண்புகளும் தொகுப்பாக இருக்கின்ற ஒரு நிலையை அதான் பார்க்கலாம். இப்ப அதை தனித்தனியா பிரிக்கணும்ல, ஒட்டுமொத்தமா எல்லா பண்புகளையும் பிரித்தாலும் கூட ஒவ்வொரு பண்பையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் செய்யலாம். அந்த நூலை ஒன்று அஞ்சஞ்சு பங்கா பிரிச்சு 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 வச்சுக்கிட்டே வரலாம். இதுலதான் பௌதீகம் உருவாக்கப்படுகிறது. மண், தண்ணி, காற்று, நெருப்பு, ஆகாயம், இதெல்லாம் பஞ்சபூதங்கள் என்று சொல்லுவாங்க. இந்த பௌதீகம் 5 பொருள்களை உருவாக்கி அல்லாஹ் இந்த நூலை போட்டான். அது கோடிக்கணக்கான ஆண்டுகள் இந்தியனுடைய அந்த மாதத்தில் அல்லாஹுடன் கல்வி செய்து கொண்டே இருக்கு. சதாவுடைய வேலை என்னன்னா அல்லாஹ் கல்வி செஞ்சுட்டே இருக்கு. அதனுடைய தேவை எப்போது ஏற்படுகிறதோ அப்பா கூப்பிடுறோம். இப்ப அதனுடைய தேவை வந்துருச்சு, வந்த உடனே கூப்பிட்டான், நூறு வா, உன்னுடைய நூலில் இருந்து நான் ஒரு 5 பொருளை படைச்சிருக்கேன், வெளிப்படுத்தியிருக்கேன். ஒன்று தண்ணி, ஒன்று மண், ஒன்று காற்று, ஒன்று நெருப்பு, ஒன்று ஆகாயம். இந்த 5ஐயும் போய் பாரு, கவனிக்கணும். சும்மா மனுஷனா அல்லாவுடைய கலீஃபா, அல்லாவுடைய கலீஃபா இந்த விளையாட்டு முடிச்சுருக்கீங்களா? சேகுமார்கள் அவங்களுடைய கலீஃபான்னு சொன்னா இந்த கிலாபத்தில் தான் ரொம்ப விளையாட்டுத்தனமா நினைக்கிறாங்க. खाजा बहादुर रहमतुल्लाह अलैहि शेख खाजा फखरुद्दीन बख्तियारी कालीमान दिल्ली அடுக்குமா இருக்காங்க. அவங்க பஹாதுரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு நாள் உங்களுக்கு நான் கிலாபத்து தவிர நீங்கள் மலைமுக்கு பிறகு பேப்பரும் பேனாவை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கிலாபத்தை நாம எழுதி கொடுக்குற வழக்கம் கிறிஸ்டியாவுடைய கல்விக்காக இருக்கு. கிலாபத்து வந்து பஹாதுர் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க. நம்ம ஒரு கண்டிப்பா ஆயிட்டோம், நம்ம ஒரு சேஃப் ஆயிட்டோம், நமக்கு ஒரு நூறு வச்சிருவாங்க இல்ல, எப்படியும் எப்படி வயசு எப்படி ஓடிது இல்லை, இப்படி செஞ்சுக்கிறவங்க இருக்கான். வீரர்கள வந்து சரியான பேர் இருக்கான், வீரான பேர் இருக்காரு, வீரான பேர்ல ஆனந்தான பேர் இல்ல. தேடி பிடிப்பது கவனம் தேவை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் இந்த இடத்தில் குறிப்பு தருவதற்கு விரும்புகிறேன். ஒரு செயலுக்கு நீங்கள் செயல்கள் பரீட்சித்து பார்த்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்திற்குரிய நிலைக்கு நீங்கள் போக வேண்டிய கட்டாயத்தை உங்களுடைய ரசூல் எங்களுடைய ஆகா மௌலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிற ரசூல் இருக்கலாம். அவர்கள் எதையாவது எழுதுறாங்க, நீ ஒரு செயலை தேடி நீ அல்லாஹ்வை அறிய விரும்பினால் அவருடைய கையை பற்றிக்கொள். ஆனால் அவரை நீ பயிற்சித்து பார்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லாத அளவுக்கு நிலைவந்திருக்கின்ற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். எந்த ஒரு பரிசோதித்து பார்க்கறங்க தேவையில்லை. அவர் யாராக இருப்பார் தெரியுமா? அவர் அகலைக்கு சார்ந்தவராக இருந்திருக்கிறார். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறார் என்ற செய்தி மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், கண்ணை மூடி அவருடைய கையை புரிந்து சொல்வார். அவர் ராமையா இருக்கணும் அவசியம் இல்லை. ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ராபியா ரஸூலுல்லாஹி தஆலாவுக்கு கிலாபத்து கொடுக்குறாங்க. ஆனா இவங்களுக்கு விலாயத்தே அப்ப கிடைக்கல. ஹசன் பஸ்ரி இமாமுக்கு அப்ப விலாயத்தே கிடையாது. ஆனா கிலாபத்து கொடுக்குறாங்க ராபியா ரஸூலுல்லாஹி தஆலாவுக்கு. இவங்களுக்கு
லாபத்தை கிடைச்சி இவங்க ராஜ்யாவஸ்தாக்களா விலாயத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் நாம் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு விலாயத்துக்கு வருகிறார்கள். ஹசன் பஸ்ரி அவங்க கேட்கிறாங்க, எப்படி இவ்வளவு ஒரு உன்னதமான உயர்ந்த ஒரு பட்டத்தினுடைய தகுதி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கு ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா, எங்க உம்மா நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஒருத்தவங்க உம்மா ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்களுடைய லௌகியா இருப்பாங்க. லௌகினா அடிமைக்கண்ணா. இந்த உம்மா ஹானி ரலியல்லாஹுடைய வீட்டில் அவங்களுடைய அடிமை பெண்ணா இருந்தாங்க. அதோடைய பழக்கத்து தான் எனக்கு கிடைச்சிருந்தாங்க. அப்போ அரபியர்களுடைய ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தினர்களுடைய சகவாசம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சகவாசம் கூட ஒரு உன்னதமான நிலைக்கு ஒரு வழி கொண்டு போயிடும். அது எந்த சந்தேகம் இல்லை. நான் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்டுக்கு நான் வந்துடுறேன். இந்த நூறு திருவியினுடைய இந்த தரத்தில் மாடத்தில் எடுத்துக்கிற அந்த நூலை கூப்பிடலாம். இந்த 5 பொருளை பழக்கி போய் பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு வாங்க. முதல்ல அந்த 100 கிலோ வந்து நேராக நெருப்புக்கிட்ட வந்து நெருப்பு பார்த்து கேட்டுச்சு, இவனை பற்றி சொல்லுங்க, நீ எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு கேட்கணும். அதுக்கு அந்த நெருப்பு சொல்லுது, விரும்பாப்புல கர்வத்தோடு சொல்லுது, எங்கிட்ட எதை கொடுத்தாலும் நான் திரும்புவேன். அதாவது கரைக்கீரன் பசுக்கீரன் சொல்றது இங்க இருக்காங்க. எந்த எதை கொடுத்தாலும் சொல்லலாம், நான் திட்டுப்படுவேன். நான் அப்படிப்பட்ட ஒரு கரைக்கீரை அது யார் சந்தோஷம். தண்ணி நேரத்தை ஓட்டுட்டு காத்திருக்காரு. காத்த வந்து கேட்டுச்சு, ஒன்றை பற்றி சொல்லுது. அப்போ காத்து சொல்லுது, அவங்களுடைய வேகத்தை காமிச்சேன்னு சொல்லுங்க. எனக்கு முன்னால வந்து இல்லை திண்டு கொடுன்னு சொல்லுது இல்லைப்போ, அதையே அனுப்பிச்சிடுறேன் நான் அப்படின்னு அது இது போலியா இருந்தது. நீ இப்படியா இன்னும் தண்ணி கிட்ட வைக்க பள்ளியவர்களை கேட்டால் அது என்ன சொல்லுது, எனக்கு எதை கொடுத்தாலும் நான் முழுங்கிடுவேன். முழுங்கிறது மட்டும் இல்லை, அடிச்சுட்டே போயிடுவேன். அது ஒன்றும் இல்லாமல் பாட்டி போடுவேன். உண்மையாக சிறிதே பேசுது. எந்த ஒரு பொருளுக்குள்ளையும் ஒரு பணிவுத்தன்மை என்பதை பார்க்க முடியலையே அப்படின்னு கடைசியாக நூல் மண்ணிட்ட வருது. வந்து இந்த மண்ணை பார்த்து கேட்டுச்சு, மண்ணை ஒன்றை பற்றி சொல்லி அந்த ஒன்று என்ன சொல்லுங்க இல்லைப்பா, ஒவ்வொரு தண்ணி என்ன நெருப்பு சொல்லிச்சு, காற்று சொல்லிச்சு, தண்ணி சொல்லிச்சு, நீ மண்ணு உன்னுடைய தகுதி என்ன அதை சொல்லுங்க. ஏன் தகுதியா அப்படி எதுவும் எனக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். எல்லாரும் என்ன பயன்படுத்துவார்கள், யாரையும் நான் பயன்படுத்த முடியாது. எல்லாம் என்ன பயன்படுத்திக்குவாங்களே தவிர என்னால யாரையும் பயன்படுத்த முடியாது. நான் யாரையும் பயன்படுத்தக்கூடிய தகுதியும் இல்லை. என்னுடைய தகுதி ரொம்ப ரொம்ப கீழான தகுதியை சொல்லும்போது எவ்வளவுக்கு வந்து வேறபடியான இன்னொரு திருப்தியாக இருக்கிறார். அல்லாஹ் சொல்லுது, 5 பொருளையும் மண் மட்டும்தான் என் நோக்கத்திற்கு தகுதியானது. மண் மட்டும்தான் என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தகுதியான பொருளாக எனக்கு தெரியுது. ஏன்னா எனக்கு எதிரான ஒரு நிலையை கையாளுகிற சூழல் காணப்பட்டா பிறகு என்னுடைய நோக்கங்களை அடிபட்டு போயிடும். அப்படி ஒரு இருக்கக்கூடாது. நான் அந்த மாதிரி ஒரு நிலையை நான் மண்ணிடத்தில் மட்டும்தான் பார்க்கிறேன் என்று சொன்னப்போ அல்லாஹ் சொன்னான், என்னை வெளிப்படுத்த உன்னை கொண்டு வந்து உன்னை வெளிப்படுத்த அந்த மண்ணை கொண்டு வருகிறேன் என்று மண்ணில் இருந்து மனிதனை கொண்டு வரும். மனுஷன் ஏன் வந்தான் அப்படின்னாக்கா அல்லாஹ்வை அறிவதற்கு. அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் மனுஷனுடைய நிலை என்ன?
ஒரு ஆள் சொல்றாரு, ஒருத்தர் தன்னையே இறைவன் என்று சொல்கிறார். ஒருத்தர் கேட்கிறார், நீ எங்கே இருந்தாய் அப்படின்னு கேட்கிறாரு. இறைவன் ஒருத்தர் கேட்கிறாங்க, நீ எங்கே இருந்தாய்? அதுக்கு அவர் சொல்றாராம், நான் உன்னுடைய அறிவுக்கு இருக்கேன். வேற எங்கே இருக்க முடியும்? தெரியல, வேற எங்கெங்க இருக்க முடியும்? அவனுடைய அறிவுக்குள்ளதான் எல்லாமே மறைச்சு கிடந்தது, அறிவுக்குள்ளதான் இருந்தேன்னு சொல்ல முடியும். வேற எங்க இருந்த? எல்லாமே அல்லாமல் இருக்குதான். இதுல ஒரு பிரச்சனை என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல ரசூலுல்லாஹுடைய நூறெல்லாம் அல்லாஹ் இருக்காங்க வெற்றி ஏற்றுக்க எல்லாத்துக்கும் முடியாது. எல்லாத்துக்கும் அன்பத்து இதெல்லாம் அதிசே இல்லை. சரி, உங்க வாரத்துக்கு நம்ம வந்துடுவோமே. நீங்க சொன்னதை நான் வந்துக்கிறேன். முதல்ல அல்லாஹ் நூற படைக்கலாம். ஓகே, வந்துடுவோம். வேற என்ன படைக்கலாம்? ஆன்சர் வேணும்ல. நான் சொன்னதை படைக்கிறேன்னா நீ சொல்றது ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. இதைத்தான் படைக்கலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லணும்ல. இந்த நாஸ்திகவாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பாத்தீங்களா? சூரியன் வந்தது, அந்த சூரியன் துண்டாகி எழுந்து பூமியை கீழே விழுந்து அப்படியே அது குளிர்ந்து போய் அது பூமியா இப்படியே பரவச்சு இந்த நாஸ்திகவாதிகள் இந்த பெரியார் கட்சிக்காரன் தெரிஞ்சுருப்பான். ஒரு நாள் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்படித்தாங்க இயற்கை தாங்க எல்லாமே. யாரும் யாரையும் படைக்கலாம் இல்லை, கடவுள் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னா நான் அப்படிதான் கடைசியில் கேட்டேன். நீங்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் இருக்கானப்பா. பூமியை சூரியன் எழுந்துச்சு, அதுல இருந்து ஒரு துண்டு புட்டு கீழே விழுச்சு, அது குளிர்ந்து பூமியை அப்படியே பரவி போச்சு. எல்லாம் வாஸ்தவம் தான். சூரியன் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டேன். சூரியன் எங்க இருந்து வந்துச்சு அதுக்கு ஒரு கதையை சொல்லுன்னா நீ அதை மட்டும் போட்டு சூரியன்ல இருந்து ஒரு துண்டு விழுந்துச்சு பூமி உருவான கதையை சொல்ற, சூரியன் உருவானதுக்குள்ள கதையை சொல்ற அப்படின்னா அதாங்க எனக்கு தெரியல. அப்ப நாஸ்திகம்ங்கிறது ஏன் தலை தூக்க முடியாம போயிருச்சுங்கிறதுக்கு எல்லாம் அடிப்படை காரணம். அதே நிலையத்தான் நான் திருப்பி இவங்களுடைய இந்த மகான்களுடைய விஷயத்திலேயே நான் கேட்கிறேன். அல்லாஹ் நூறப்படுத்தான்னு நான் சொல்றேன். நீங்கள் யாருக்கும் விடப்படுறீங்க? அதெல்லாம் இல்ல, அப்படி எல்லாம் இருக்கு. அதிகம் இல்லை, அப்படி எல்லாம் ஏமாத்து வேலை எல்லாம் சுழல் பாட்டுக்கார ஆளுகளுக்கு எங்க இருந்துதான் இப்படி இட்டு கட்டப்பட்ட அதிகாரம் எனக்கு தெரியாது. ஆளுகளுக்கு தான் குழப்பு. இப்படி ஒரு வாதத்தை இவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் என்று சொன்னா நீ வாதம் பண்ணல, பிடிவாதம் பண்ற. நாங்கள் வாதிக்கிறோம், வாதத்துக்கு பதில் சொல்லணும். நீ என்ன செய்யற? பதில் சொல்றதை விட்டுட்டு பிடிவாதம் பண்ற. சித்தத்தை பண்றதுங்கிறது அறிவுடைமையுடைய செயல் அல்ல, அறிவாளி செய்யற வேலை இல்லை. ஆக பட்டமோசமான மழையும் செய்யற வேலையை நீ செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற. அப்படி ஒரு அதிகம் இல்லைன்னா அதுக்கு படைக்கப்படல, நூற படைக்கவே இல்லை. ரைட்டு, நூற படைக்க இல்லை, வேற எதை படைச்சான்னு இல்லையா? வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல. இந்த 100 ரூபாய் இதை படைத்தான் அதை படைத்தான் அப்படி சொல்லப்பா. அப்படி சொல்றது போன்ற ஒண்ணுமே இல்லையே, எந்த அதிகங்கிட்ட இல்லையே. அப்புறம் சல்லல்லாஹு அவர்கள் என்னுடைய நூறத்தான் அல்லாஹ் முதல்ல படைச்சான்னு சொல்றாங்கன்னு சொன்னா பேசாம என்ன பண்ணா வாயையும் மற்றதையும் பொத்திக்கணும். மரியாதைய பொத்திக்கிட்டு ஆமா அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு பேசாம போகணும். அது விட்டு போட தேவையில்லாம அது அப்படி இல்லை, அது இப்படி இல்லை, புகாரில இருக்கா, அதுல இருக்கா, இதுல இருக்கான்னா ஏன் புகாரில இல்லையா ஒத்துக்க மாட்டியா? இல்லை உனக்கு புகாரி தெரியுமா? உங்களை எத்தனை பேருக்கு ரொம்ப புகாரி தெரியும்? ஒன்னா புகாரி பண்ண ஒரு ஆள் கூப்பிடுங்க, புகாரி படிக்க சொல்லுவா. அரபியே தெரியாதுங்க, அப்புறம் புகாரி இருக்குது. அல்பானியை பற்றி ஒரு ஆளுநர் மக்காவில் சவுதி கவர்மெண்ட்ல இப்போ கார்டிஸ்தான் வந்து ஒரு ஆளை உருவாக்கியிருக்கான் புதுசா. முரோக்காக்காராங்க ஒரு பக்கா நம்பர் சேர்த்தான். அவன் இப்ப என்ன பண்ணிருக்கான், புதுசா ஒரு கொஸ்டின் உருவாக்குறான். என்ன கொஸ்டின் கேட்கறான்னு பார்த்தா, இப்போ நம்ம நம்மளுடைய காலமாக போனாங்கன்னு சொன்னா அவங்களை கொஞ்சம் அடக்கம் பண்ணி அவங்களோட கபல் இருக்கிறதெல்லாம்
பூ போடுறோம் இல்லையா? இந்த பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. எதுக்கு போடுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, அந்த பூ வந்து ஈரமா பச்சை இருக்கிற வரைக்கும் மந்தாரம் தஸ்பீ சொல்லுது. அந்த தஸ்பீகளுடைய சத்தத்தை நடக்கப்பட்டிருக்கிற மனிதர் கேட்டுட்டு இருக்கிற வரையிலும் அவருடைய வேதனை வெளியாகும். அதுக்காகத்தான் பூ போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அப்போ நாள் சொல்றான், எல்லாம் விளையாடுறியான்னு கேட்டோம். அதுவா என்ன விளையாடுறியா? புறான எடுத்து பாரு. நான் சொன்னேன், புறான எடுத்து பாருயா. உலகத்தில் இருக்கிற கொஞ்சம் பூண்டுல இருந்து காற்றுல பறக்கிற தூசி வரையிலும் மன்னாவை அப்படிங்கும்போது அவர் அடக்கம் பண்ண அந்த கபரில் இருக்கிற மண்ணு அண்ணாவை கஷ்டிக்கிறாரா? அப்புறம் என்ன சப்ரைட்டா பூ? அப்ப பூ போடுறது எதுக்காகனாக்கா தஸ்பீ இருக்கு. இப்படி ஒரு காரணத்தை நம்ம ஆளுங்க உருவாக்குறாங்க. நாம ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒரு அடிப்படையான காரணம் இல்லை. பூ ஏன் போடுறீங்கன்னு கேட்டா, பூ ஏன் போடலாம், பூ போடுவதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த தவறுக்கு நம்முடைய ஆகா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைந்திருக்கிறார்கள். அவதாங்க கஸ்தூரி வாழை மனம் கொண்டவர்கள். அவங்க வரும்போது அந்த இடம் துர்நாற்றமுடையதாக இருந்து விடக் கூடாது, வாழை கமழுகின்ற ஒரு இடமாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் போகிறோம். ஒவ்வொன்றையும் ஒரு அடிப்படை நோக்கத்தை நாம் முன்பே ஏற்படுத்திக் கொண்டு வைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் இது செய்திருக்க. ஆக அந்த 100 மண்ணை தேர்ந்தெடுத்துக் கொண்ட காரணத்தினால் அந்த மண்ணிலிருந்து மனிதன் இறைவனுடைய நோக்கம் நிறைவேற்றப்படுவதற்கு சாதன பொருளாக உருவாக்கப்பட்டார். இப்ப ஒரு கருத்தோடு இன்னொரு ஹதீஸ். இப்ப மனுஷன் உருவாயிட்டான், படைக்கப்பட்டுட்டான். மனுஷன் படைச்சதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு துணையா வந்து அவங்க விநாயகத்தில் இருந்து அவ்வாவை சொல்லுவாங்க. இல்ல அதுலேயும் குழப்பம் பயங்கரமா இருக்கு. என்ன விநாயகத்தில் படைத்தான் அப்படின்னாக்கா, அப்போ ஆதமுடைய உடம்புல விழாவில் ஒரு இழப்பு மைனஸாக இருக்கணும் இல்லையா? ஏன்னா ஒன்று உடம்பு படுத்திருக்கான், இப்போ ஒன்று மைனஸ் ஆகணும். அப்படி ஏதாவது இருக்கிறான்னு செத்து போன உடம்பு தீர்வு பாருங்க. வாழ்க்கை துணைவியாக உங்களுக்கு யார் தெரிஞ்சிருக்கிறார்களோ, இந்த பூமியில் கிடைக்கிறாங்களோ, அவங்க யாருன்னு கேட்டாக்கா உங்க விநாயகத்துல இருந்து படைக்கப்பட்டாங்க. ஆரம்பிச்சு மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள துணைவிகளும் அவங்களுடைய விநாயகத்தில் தான் படைக்கப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால விநாயகத்தில் படைக்கிறாங்க அப்படிதான் கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று மைனஸ் ஆகணும்ப்பா எல்லாத்துக்குமே. குறைஞ்சபட்சா அந்த 75 நிமிடம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் இருப்பான், அவன் தேவை போய் செக்அப் பண்ணிப்பார். அந்த எலும்பு ஒன்று மைனஸ் ஆகிருக்கா இல்லை இல்லை எல்லா இடமும் கரெக்டாக இருக்கான்னு கேட்டு பாருங்க. அவங்க தான் கேட்கணும். நான் இந்த இதை கூட நம்முடைய மார்க்கத்துடைய அறிஞர்கள் விளங்கி கொண்டிருக்காங்க. நான் இது இன்னொரு பெரிய விசேஷமாக பல பிரச்சனைகள் இருக்கு. எதுவுமே தெரியாதுங்க, எதுவுமே தெரியாது. எல்லாம் தெரிஞ்சவரை பார்த்து பேசுற அப்படிங்க, உனக்குலாம் ஒன்றும் தெரியாது, பார்த்துட்டு போக வேண்டியிருக்காங்க. உங்க வேலையும் பாரு, உனக்குள்ள பண்ணி அது செய்யும், எனக்குள்ள வேலையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதை விட்டு போட தேவையில்லாமல் எதுக்கு எதையை போடணும் இருக்கிறேன். என்னை எதுக்கு வந்து செய்தி பார்க்க. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. சொர்க்கத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்தில் இருந்து வெளியே போனான். வாங்கண்ணா வெளியே வந்தாங்க. வெளியே வருதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதுகில் தான் இந்த பூமியில்
அழிகின்ற வரை கடைசியா பிறக்கிற மாதிரி நினைச்சேன். அவன் வரை உள்ள அத்தனை ஆன்மாக்களும் ஆரம்பிய முதுகுல தான் வந்து ஆரம்ப கூட்டத்தை உட்கார வச்சு அந்த ஆன்மாக்களுக்கு கட்டளை இருக்கிறான். எல்லா வெளியே வாங்கணும். அந்த எல்லா ஆன்மாவையும் பார்த்ததுதான் எல்லா வெளியே வாங்க எல்லா ஆன்மாவும் வெளியில வருது. அவ்வளவு வந்து இவ்வளவு வந்து நிலவுக்கு பிறகு என்ன செய்யலாம்? ஏண்டா ஒரு காரணம் இல்லை. எல்லா ஆன்மாக்களையும் கூட்டிட்டு வந்து வருகிற தப்பு கட்டா எடுத்து நிறுத்தி வைக்கலாம். இந்த ஆன்மாக்கள் யோசிச்சுட்டு இருக்கு. யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாம் என்ன செய்யலாம்? தன்னுடைய ஹபீபை கூப்பிடுறான், தன்னுடைய நூரை கூப்பிடுறான், என்னுடைய ரசூலை வாங்க. அந்த ஆன்மாக்கள் இதெல்லாம் தப்பா நிற்கிறத முன்னால் போயிட்டு ரசூலுல்லாஹுடைய நூறு அந்த ஆன்மாக்களுக்கு முன்னால் வந்து நிற்கிது. என்ன உடனே ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த ரசூலுடைய ஜோதியும் ஒவ்வொரு பக்கத்தையும் என்ன பார்க்குது? முழுசா எதுவுமே பார்க்கல. ஏதாவது ஒன்று கண்ணை பார்க்குது, ஒன்று நெத்தியை பார்க்குது, ஒன்று தலையை பார்க்குது, ஒன்று தலைக்கு ரோகத்தை பார்க்குது, ஒன்று மூக்கை பார்க்குது, ஒன்று காட்சி பார்க்குது. அது ஒவ்வொரு தேகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியையும் பார்க்குது. ஆனா அதுல சில ஆன்மாக்கள் என்ன இருக்கு? இன்னொரு சொல்றது நெருக்கன உடனே பார்க்கும்போது நிமிஷம் எடுத்துட்டு ஓடுதுட்டேன். இதை போய் பார்க்கறதுக்காக கூப்பிட்டாங்க ஓடுது. என்ன எப்படி ஓடுதுன்னு பார்த்தா இப்பவும் ஓடிக்கிட்டுதான் இருக்கிறாங்க. இன்னும் ஓட்டம் நின்றுட்டாரு ஓடிக்கிட்டா இந்த நிமிஷம் மாட்டேங்குது. இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறான். ஒரு நாளைக்கு கேட்டாச்சா நான் அது செஞ்சான். மறுநாள் போய் கேட்டா அது நேற்றுத்தான். இன்னைக்கு நாங்கள் வந்து ஆயிரத்தி வந்து விலகிட்டோம். அதில் எங்களுக்கு சில முரண்பாடுகள் வந்துட்டு என்னப்பா இப்போ சரி இப்போ என்னவா இருக்கா? நாங்கள் இப்போ வந்து சிற்பானந்தம் ஆகிட்டோம். சிற்பானந்தம் அந்த இடத்துல போய் கேட்டாங்க என்ன ஆச்சு? முந்தானத்து கேட்டப்போ ஆயிரத்திங்க இல்லை நேற்று வந்து கேட்டப்போ சிற்பானந்தம் ஆகிட்டீங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு நாங்கள் ஒரு நாளைக்கும் ஒவ்வொன்றுலையா ஓடிக்கிட்டே இருக்கான். சரி எங்கேயாவது நம்ம போய் கரெக்டா நிற்பான்னு நினைக்கிறீங்களா? நிற்கவே மாட்டான். கியாமத்து வரையும் ஓடுவோம். இவன் விதியே கியாமத்து வரையும் இல்லை. எப்ப தன்னுடைய ரசூலுடைய நூலை பார்த்து இவன் ஓட துவங்கினானோ அன்னைக்கு பிடிச்ச ஓட்டான். கியாமத்து வரையும் ஓடிக்கிட்டு தான் இருப்பானே தவிர என்னைக்கு நிற்க போறதே கிடையாது. ஆக இவனை பற்றி நமக்கு கவலையும் கிடையாது. நாம இவனுக்காக மீதாது விழா நடத்துறோமா? இவனுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா நம்ம சோறு வந்து அவசியம். அப்புறம் கேட்க போனாக்கா அது சிறுக்கு எப்படி சிறுக்கு செய்தி கேட்கலாமா? ஒரு தெரியுமா இந்த முனாஃபிக்குகளுடைய நரகம் எத்தனாவது கட்டுல இருக்கும்னு தெரியுமா? தான் கேட்டேன். மற்றவங்க எல்லா இதுலையும் பயன் பண்ணாங்க. நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு பதில் சொல்லுங்க. முனாஃபிக்குகள் நரகத்தினுடைய எத்தனாவது கட்டு? கடைசி 7வது கட்டுல இருக்கும். அதுல வந்து கூட காவிரிகளும் இருக்கும். என்ன அந்த காவிரிகள் பார்த்து அந்த முனாஃபிக்குன்னா அதுக்கு அடுத்த பேர் வஹாபி. அப்படி வச்சுருங்க. என்ன அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ். அதே அஹ்லுல் குர்ஆன் ஏற்கனவே கேரளால ஒரு அமைப்பு இயங்கிட்டு இருக்கு. அஹ்லுல் ஹதீஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாலே பஞ்சாப்ல அமிர்தசரஸ்ல வந்து காதி வஹீது ஜமானுங்கிற ஆளை உருவாக்கி போட்டு போயிட்டான். அவன் கேட்கிறான், லா தகூலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்,
போரில் வெட்டப்பட்டு இறந்தவர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனா அவங்க போரில் வெட்டப்படுறாங்க, மற்றவங்க கண்ணுக்கு தெரியுது, இறந்து கீழே விழுகிறாங்க, அதுவும் மற்றவங்க கண்ணுக்கு தெரியுது. அந்த சடலத்தை எடுத்து மண்ணில் போட்டு புதைக்கிறாங்க, அதுவும் தெரியுது. இதுக்கு அப்புறமும் அவங்க இறக்கையிலேருந்து சொல்ல சொல்றாங்க. எப்படி சொல்றது வேண்டாம், அதுக்கு அப்புறமா அவங்க இறக்கையிலேருந்து சொல்றாங்க. எப்படி ஏற்றுக்கிறது? அறிவு வெப்பப்படாத ஒரு விஷயத்தை குர்ஆன் வாதம் செய்கிறது அப்படிங்கிறான். ஆதி வஹீன்னு சொல்ற மாதிரி உள்ள அஹ்லதீஸுடைய உலமாக்கள் விஷயம் அப்படி இல்லை. படைத்தவன் சொல்கிறான், உருவாக்கியவன் சொல்கிறான், தோற்றுவித்தவன் சொல்கிறான், இதை நீங்க இப்படித்தான் ஒத்துக்க அப்படின்னா என்ன செய்யணும்? ஆமன்னா சல்லம்னா மறுபேசெல்லாம் வரக்கூடாது, ஒத்துக்கன்னு சொன்னா. நான் கேட்கிறேன், உங்க உமா பார்த்துட்டு இது கொஞ்சம் வளர்ந்த பிறந்து ஒரு 6 மாசம் ஆச்சு, இல்லை ஒரு 3 மாசம் ஆச்சு, அம்மா என்ன பண்ணுவா? ஒரு ஆளை காப்பான், ஒரு ஆளை காமிச்சு, பாப்பா இதான் வாப்பா, இவனும் வாப்பா அவனும் வாப்பா, இல்ல இதுதான் வாப்பா, அம்மா தானே காமிச்சா வாப்பான்னு. அம்மா வயசு வந்து நம்பிக்கை இருக்குல்ல, பெருசாந்தியா அது 3 மாசம் குழந்தையா இருக்கு போட்டாங்க. அப்ப எனக்கு புத்தி இல்லை, புத்தி வளரலையே. இப்ப சந்தோஷம் வாப்பா எங்க அம்மா இதுதான் வாப்பாங்க விட்டுவனா என்ன ஆதாரம் கேட்க மாட்டேன். இப்ப சொன்னா அப்படிங்கிறது நான் மாட்டாத ஒன்று, என்னுடைய அறிவுக்கு புலப்படாத ஒன்று, என் உணர்வுகளுக்கு தெரியாத ஒன்று, எதுவுமே எனக்கு தெரியல. அவ பாட்டு காமிச்சிட்டு வாப்பான சொன்னா அதனால வாப்பான்னு ஒத்துக்கிறதா? என்ன ஆதாரம்? கேட்ட சொல்லுங்க பார்ப்பா, அப்படி கேட்டாலும் வைங்க. ஆனா ஒரு விஷயம், அந்த ஆளுங்க என்ன பேசுறோம்னு விளங்காமையே பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். ரசூலுல்லா தலைக்கு மேல வந்து என்ன இடிச்சு போடுங்க இடிச்சு போட்டோம், இடிச்சு போட்டாங்க. எதுக்கு வச்சிருக்கலாம் தேவையில்லை, எல்லா குறையும் இடிச்சு போடுவோம். சரி உடனே என்ன பண்ணலாம்? எப்படி இருக்குயா வளர்ந்து இல்லையா? ஒரு நாள் வளர்ந்து கிளம்புறதுக்கு டைம் வரும்ல, அப்போ உடனே என்ன பண்ணலாம்? இவன் போன தான் இந்த பிரச்சனையே இருக்கும். கபரஸ்தான நம்ம லேசன் நிறுத்திட்டு இருக்கோம். இந்த கபரஸ்தானில் இருக்கிற ரூபங்கள் பாருங்க, ஏற்கனவே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தான் இருக்கு. யாராவது ஒரு ஆளை போய் குடும்பத்தில் ஒரு யாருடைய நன்மையாக கபரஸ்தானில் அடக்கமாயிருக்கா, அருவார்களுக்கு எப்படி போயிட்டான், அவ்வளோ அருவார்களுக்கும் அந்த நண்பர்கள் இருக்கிறாங்க கொடுத்தான். அது இவனே அந்த மொழி அர்த்தம் பண்ணா இவன் நம்ம குரூப்ல சேர்த்துடுவான், சிக்கல் வந்துடும். அப்ப இவன் என்ன செய்யணும்? இடிக்கன்னு சொன்னாங்க. அதை புதைச்சாத்தாங்களா ஒன்று இடிக்கிறதுக்கு எரிச்சிருவோம், படிக்கவே வேண்டாம், அவனை எரிச்சு போடுவான். பிரச்சனை முடிஞ்சு போச்சு. எதுக்கு முதல்ல படிக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு மேல மண்ணை போடணும், அதுக்கப்புறம் அதை கூண்டு மாதிரி ஆக்கணும், அதுக்கப்புறம் சாமி மேல வர்ற மாதிரி தட்டையா எல்லாத்துக்கு ஒரே வேலை முடிஞ்சு போச்சு. 10 விரவை தூக்கி அடுக்கு, நேரத்தை தூக்கி வழி முடிச்சிருக்காரா எல்லாம். இப்ப நீ போற இடமும் அந்த அர்த்தம் என்ன? அது இந்திய மட்டும் காமிச்சுட்டா தெரியும், ஒரு தெரிஞ்சுக்க போற அவனுக்கெல்லாம் வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அப்ப அங்க ஓடுனவே இங்கேயும் ஓடிட்டு இருக்கான்னா அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, அவரை பற்றி நாம கவலைப்பட வேண்டிய தேவையும் இல்லை. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்கும். செல்லம் இருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே அவங்கள நிறுத்தக்கூடியவங்க இருந்தாங்க. ஏன்னா அப்படின்னா அவனுக்கு தெரியாது. இப்ப வார்த்தையும் கேட்டு பாருங்களேன், ஏண்டா இருக்கிற அபூஜஹலுக்கு தெரிஞ்ச
இருக்கிற ஒரு காரணம் கூட இந்த நம்மிடம் இருக்கிற அபூஜகளுக்கு தெரியல. அபூஜலும் அபுத்து சைனில் சொல்லக்கூடிய ஒரு ஆளு 2 பேரும் காபாவோட வாசப்படியில் ராத்திரியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அபுத்து சைடு ஈமான் கொண்டுட்டார். ஆனால் வெளிப்படுத்திக்கிறார். அதை வெளியே காமிக்காம மறைச்சு வச்சிருக்காரு. அபூஜகளுடைய திட்டத்து குறைந்து நெருக்கமான சின்னதில்லை. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அபுத்து சைடு மெல்ல என்ன சொல்றாரு, அபூஜல ஸ்ரீகடா என்ன கேட்கிறாரு, அபூஜல அபுல் ஹிக்கம் அப்பா பேரு மற்றால அபுல் ஹிக்கம்னு சொல்லுவாங்க. என்ன அபுல் ஹிக்கம்னு இந்த 2 பேர் தான் இருக்கும். இது காபாவில் இருக்கும். காபாவுடைய ரத்தம் மேல சக்தியுமே கேட்கிறாங்க. முகமது ரசூலுல்லாஹ் இருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனுஷா இருந்தா ரசூலுல்லாஹ் இருக்கு. அபூஜல் கொஞ்சம் யோசிக்கிறார். யோசிக்கல உடனே அதுக்கு சொல்றான், முகமது ரசூலுல்லாஹ் அதெல்லாம் சந்தேகம். உனக்கு அது என்னப்பா சந்தேகம்? நான் ஒரு தடவைக்கு பல தடவை படிச்சேன் அப்படின்னு பார்த்துருக்கேன். அவங்க ரசூலுல்லாஹ் தெரியும். ஆபத்து பேர் கேட்டேன், எடுத்த வந்து ஒத்துக்கிறதுக்கு என்னடா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அப்புறம் ஒத்துட்டு போக வேண்டியதான்னு கேட்டா, ஒத்துக்காததுக்கு வேற ஒரு காரணம் சொல்லுவான். என்ன எவ்வளவுடா காரணம் அப்படின்னா, மக்காவிலேயே அதிகமா படிச்சாருன்னா அப்படி இருக்கிற மக்கள் எல்லாரும் யாரை போகிறாங்க தெரியுமா? நாங்கள் எல்லாரும் பாவத்தை அறிவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன வந்து கொண்டு முகமதுல கொண்டு எடுத்து விசாரத்தை கொடுத்தாங்க. அது எனக்கு புரிஞ்சு, அதனாலதான் நான் யோசிக்கிறேன். அது மாதிரி இவங்க யாருகளையும் பெரிய சூழ்நிலை தரகால கொண்டு உட்கார வச்சுக்கீங்கன்னு வச்சுருக்கேன். ஒன்று பெரிய பெரிய மலக்கு மோலானாக்கள் ஆகி என்ன கேட்டாக்கா நாங்கள் சொல்லி பார்த்து வந்துடுவோம். இல்லை இது மகாதிசமெல்லாம் ஒன்று போய் கிடைச்சிங்களா? அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு அவசியம் இல்லாத ஒன்று. ஆக மனிதன் இறைவனை அறிவதற்காக, இறைவனுடைய நோக்கம் நிறைவேற்றப்படுவதற்காக உருவாக்கப்படுகிறான் என்று சொன்னால், இந்த உருவாக்கத்தினுடைய அடித்தளத்தில் இருந்த விஷயத்தை நாம் வெளியே கொண்டு வருகிற போது நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன, மனிதன் எப்படி இருக்கிறான் என்ற ஒரு கேள்வி இருந்தால், மனிதன் சுயமற்ற முதல்ல ஒரு விஷயத்தை மனிதனுக்கு எந்த சுயமாக ஏதாவது இருக்கா? மனுஷனுக்கு சுயமாக ஏதாவது ஒன்று இருக்கா சொல்லுவாங்க. ஒன்றாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. மனிதன் சுயமற்றவன். அவன் பொதுவான ஒரு சிருஷ்டி. நல்ல கவனிங்க, அவன் பொதுவானவன். எல்லா ஜீவராசிகளுடைய எல்லா படைப்புகளுடைய குணங்களும் மனிதனுக்குள்ளிருந்து வெளியே வரும். அது வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்குரிய தகுதி அவன்கிட்ட இருக்கு. அப்ப அல்லாஹ் அவனுக்கு தகுதியான பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய தகுதியும் மனிதனுக்குள் இருந்தாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நோக்கம் வெளிப்பட்டு போயிடும். அல்லாஹ் இதுல உடனே என்ன சொல்லி போடுவாங்க, நம்ம ஆளுக்கு பார்த்து பயந்துருவான். பயந்து போயிருக்க சொல்லுவான். அப்படின்னா அப்ப என்ன, மனுஷன் அல்லான்னு சொல்றாங்க. மனுஷன் எப்பப்பா அல்லாஹ் ஆவான்? யாரு சொன்னா மனுஷன் அல்லான்னு? மனிதன் அல்லாஹ் வெளிப்படுகின்ற துறையாக இருக்கான். நல்ல கவனிக்க, மனிதன் அடிமைதான், அது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த அடிமையை ஆளுகின்ற சக்கரவர்த்தி வெளிப்படுகின்ற ஒரு துறையாக மனிதன் விளங்கிக் கொண்டிருக்கிறான். இவனுக்குள்ள கேட்பான், நம்ம ஏதாவது ஒரு வேலை சொல்லுவான், அவன் 7வது ஏதாவது பண்ணி வைப்பான், ஆத்திரம் வந்துடும். இப்போ கேட்போம்னா, ஏடா நீ மனுஷனா மாற கேட்போம்ல, அதை மாறா அல்ல மனுஷனா மாறா மனுஷன் தானே.
அப்படி எப்படி மாடான கேட்டான். மாட்டினுடைய கொம்பும் அவனுக்கு வெளியே வந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டு கேட்டான், மாடா பெரிய ஜாகிலா இருக்கும், ரொம்ப பெரிய ஜாகிலா இருக்கும். அவன் என்ன செய்யறான், உனக்கு கடலுக்கு கொஞ்சமா வித்தியாசம். ஏன் கடலை ஜாகத்திற்காகவே படைக்கப்பட்டது. அறிவியலத்திற்குரிய உருவம் கடலினுடைய உருவம். இப்படி ஒவ்வொரு பண்புக்கும் ஒரு படைப்பு, ஒரு சிருஷ்டி உருவாக்கப்பட்டிருந்தாலும் எல்லா பண்புகளுடைய தொகுப்பாக மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அதில் இறைவனை வெளிப்படுத்துகின்ற பண்புக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இது கவனிக்கா. இதில் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 100 அதுதான் எல்லா ஜீவராசிகளுடைய மூலப்பொருள். சில பேருக்கு சில சந்தேகங்கள் வரும், அதையும் வந்து யாருக்கு கம்மியாகணும். ஒவ்வொரு நபிமார்கள் வருகிறார்கள் இந்த பூமிக்கு, அவங்களுக்கு வேதங்கள் வழங்கப்படுகிறது அப்படின்னாக்கா எந்த நபி அல்லாஹ்வோடு நேரடியாக உரையாடினார், எந்த ரசூல் அல்லாஹ்வோடு நேரடியாக உரையாடினார். மூசா இஸ்லாமும் ராசுல்லா மூசா இஸ்லாமாவோட பேசினாங்க வார்த்தை தான். ஆனால் எப்படி பேசுறாங்க, சூரசீனாவுடைய மலை உச்சியில் அல்லாஹ்வுடைய 100 தஜல்லியார், அந்த 100 பார்த்து தான் பேசினார்கள். 100 இடத்தில் தான் மூசா இஸ்லாம் பேசினார்கள் என்று விட அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள், கல்வி கொடுத்தார்கள். இதை கவனிக்க. அப்படி எது ஒரு ஜீவராசிக்கு ஒரு சிருஷ்டிப்பொருளுக்கு ஒன்று கிடைப்பதாக இருந்தால் அந்த பொருள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாகத்தான் கிடைக்கணும். அது ஒரு ரசூலுடைய இறக்கைக்கு சமானமான பொருளாக இருந்தாலும் தருவோம். ரசூலுல்லாஹ்வை விட்டுட்டு ரசூலுல்லாஹ்வை இல்லாமல் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு பொருள் நேரடியாக வாங்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்ற வார்த்தை உண்மைக்கு முழுக்க மாற்றமான ஒரு வார்த்தை. ஆகவே அவனை அறிகின்ற விஷயத்திலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எல்லா நபிமார்களுக்கும் முன்னுதாரணவாதியாக நிறுத்தப்பட்டார்கள். நமக்கு மட்டும் இல்லைங்க, அத்தனை நபிமார்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வை அறிகின்ற விஷயத்தில் முன்னுதாரணவாதியாக இருக்கிறார்கள். இருக்கும்போது அல்லாஹ் தஆலாவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அவர்களுடைய செயல், அவர்களுடைய பண்புகள், அவர்களுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து நாம் எடுக்கணும். இதுக்கு பேரு சொல்லார். இது பேருங்க சொன்னார். ஹதீஸ் இல்லா எல்லா கவனிச்சுக்கல, திருப்பி சொல்றேன். ஹதீஸ் இருக்காங்க, ஹதீஸ்ல அப்போ நீங்க காப்பியாக ஏன்னா அலர்ஜி. அதனால ஹதீஸிலே அமல் செய்வது பாசிபிள் இல்லை. சுண்ணத்தில் தான் செயல்படுத்த முடியும். அதற்கு சுண்ணத்தில் குலப்பாடு ராசுத்தீன் என்னுடைய சுண்ணத்திலும் என் கலிப்பாக்களுடைய சுண்ணத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி பார்த்தாங்க. என் ஹதீஸை எடுத்துக்கிறேன்னு சொல்ல இல்லை. குர்ஆனுக்கு விரிவடையாக ஹதீஸ் வருகிறது. ஆனால் இந்த இரண்டுக்கும் விரிவடையாளர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு குடும்பத்தில் இருக்கிறார். யாருக்கு விளங்கணும் குர்ஆன்? இதற்கான எங்களுக்கு குர்ஆன் ஈஸியாக இருக்குங்க, உங்களுக்கு ஹதீஸ் ஈஸியாக நாங்கள் பார்த்துக்கலாம். அப்படியா? மாவட்ட ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தென்படுத்தியா யமன் தேசத்தில் கவர்னராக நியமிக்கப்பட்டார்கள். அனுப்புறாங்க. இப்போ புறப்படும் போது நாயகலாசன் சொன்னோம், மாணவர்கள் ஜபல்லாக்களை அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கேட்குறாங்க, இல்லை அந்த போய் கவர்னருடைய பொறுப்பெடுத்துக்கிட்டது பிறகு அந்த நாட்டில் அந்த மக்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை ஒரு தெரிஞ்சுக்கல, அதை எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அது எப்படி நீங்கள் தீர்வு காப்பீங்களா அப்படின்னு மாணவர்கள் ஜபல்லாக்களா சொல்கிறாங்க. ஆசிரியர்
குரான் கொண்டு செய்வார். நல்லா கவனிக்கணும். புத்தகம் பாருங்க, குரான் ஹதீஸ்னா போதும், வாசிக்கிறதே இல்லை. ஒரு சஹாபியம் நாட்டு கேள்வி, இந்த கேள்வி பெருமானார் அவர்களுடைய பாசறையில் பயிற்சி பெற்று வெளிவந்து கொண்டிருக்கின்ற ஒரு சஹாபிக்க கேட்கப்படுற கேள்வி இது. அவர்களுடைய ஒரு வினாடியினுடைய உறக்கம் 1000 வருடத்திய கலப்பட்ட வழக்கத்தை விட மேலான ஒன்று நிறுவா. யோசிச்சவர் திருப்பி சொல்றாங்க, யாரும் சொல்லலாம் ஹதீஸ் இருக்கு, அதை கொண்டு செய்வார்கள் என்ன சொல்றாங்க. அப்புறம் திருப்பி சொல்றாங்க, ஹதீஸ் இல்லைன்னா மனசிட்ட குரான் ஓடின ஆளு, அவங்களுக்கு நேரடியாக ஹதீஸை கற்றுக்கொண்ட ஆளு, அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குரான்ல வந்து அது கிடைக்கலன்னா ஹதீஸ்ல அந்த பிரச்சனைக்குள்ள தீர்வு கிடைக்கலன்னா இன்னொரு வேலை கேட்கிறாங்கன்னா, ஒரு சஹாபியாருடைய குரானை ஹதீஸை முழுமையாக விளங்க முடியாத விஷயத்தில் பெருமானார் எல்லாம் பட்டமாக போட்டு உடச்சு காட்டுறாங்க. விதமா எங்களுக்கு குரான் ஹதீஸ் விளங்குன்னு சொன்னா எதுக்கு ஒரு நபியை சேர்ந்துக்கிட்டாங்கன்னா ஒரு வேதனை இருக்கும்போது ஒரு கூட ஒரு நபி சொன்னாங்களா இல்லையா? பேசாம ஒரு வேதத்தை இறக்கி போட்டு போய வேண்டியதானே. எடுத்து வேலை வச்சுட்டு ஒருத்தரம் படிச்சு எத்தனை ஒரு நாள் இருந்தான் என்ன வேலை படிக்க வந்தாலும் பேசாம பண்ணுங்களா, ஏதாவது ஒரு பண்ணுங்களா கொண்டு போயிருக்கலாம்ல. எதுக்கு ஒரு நபி வர்றாரு? அனைக்கும் நிரப்பிக்கும் என்று குரான் பேசிக் கொண்டிருக்கு. உண்மை ரட்சகனிடமிருந்து இறக்கி அருளப்பட்ட அந்த வேதத்தை விளக்கிக் கொடுப்பதற்காக உண்மை நாம் அனுப்புகிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அப்ப அவங்கத்தான் விளக்க முடியும் குரான, அவங்கத்தான் சொல்ல முடியும் ஹதீஸை எல்லாங்கிறத. அவங்க தவிர யாரும் சொல்ல முடியாதுங்க. ஆனால் இந்த வரிசை பட்டியலில் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்னாங்க சப்ஜெக்ட் வேற பக்கத்தில் இருந்துங்கிறாங்க. அவங்களுடைய மறைவுக்கு பின்னால இந்த குரான் ஹதீஸ் இந்த இரண்டின் வழி ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய அந்த ஆற்றல், அந்த ஞானம், அந்த கல்வி அறிவு யார்கிட்ட ஒப்படைச்சாங்க? அவங்க சிந்திக்கா இல்லையா? இல்லை உபரிதாக்களா இல்லையா? இல்லை உமாந்தா இல்லையா? ரசூல்லா கேட்கிறாங்க. அவங்க சிந்திக்கிறாங்க, கூப்பிட்டு கேட்கிறாங்க. அவங்களுக்கு நான் நமக்கு கிலாபத்து தரேன். கசரை ஆழ்வா என்று ஒருத்தார் கொடுப்பார். அவங்களுக்கு நமக்கு நான் கிலாபத்து தரேன். நீங்கள் வந்து ஒரு கல்விக்காரனுடைய காரணத்தை உருவாக்கினார். ஒரு உருவாக்கினா அவங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சிந்திக்கிறாங்க சொன்னாங்க. கட்டுப்பட்டா பாப்பா இல்லைன்னா விட்டுருவாங்க. எது சொல்றீங்க? அதை என்ன பண்ணது? சொல்றது கேட்டா சரி, கேட்காதவங்க முடிச்சு என்ன செய்ய வந்துடுவா, அப்படியே விட்டுருவா. அவங்க அது வந்து சரியில்லை, நீங்க ராயத்து அடுத்த உங்களுக்காக ஒன்று கேட்டாங்க. நீங்க அதெல்லாம் வந்து வாங்கிக்கீங்க, வாங்கினா என்ன பண்ணுவீங்க அப்படின்னாங்க. அது உங்களுக்காக அது எப்பவுமே இருக்குதான் போட்டிலான ஆளு சொன்னாங்க. இப்போ அப்படியே கேட்டான் சரி, இதெல்லாம் வாழ எடுத்து ஒரே செய்யுன்னாங்க. அதுதான் ஒரு முடிவு கூட தப்ப மாட்டாங்க. அவ்வளோ முடிவு வந்து இருக்க மாட்டேன்னா இப்போ நீரும் சரியில்லை. சும்மாண்டாக்கள் ஆகுறாங்க, ரொம்ப இறக்க சொல்லுவாங்க. அவங்க கேட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாங்க. நான் பண்ணிட்டு விளையாடுவேன். அவன் சொல்லிட்டான், அவன் விளங்கினமா அடித்தான், அவன் விளங்கினமா அடித்தான். இது சரி வராது. அப்போ கையெழுத்து கையெழுத்துனா என்னங்க? 3 சித்தத்தை அல்லாஹ் ஒரு கலிஃபாவுடைய கருவியாக குர்ஆனை சுட்டிக்காட்டுகிறான். அது ஒரு ரசூலுக்கு தரப்பட்ட கருவி.
அந்த தகுதியை அந்த ரசூல் தனக்கு பிறகு தன்னுடைய மனைவிக்கு பின்னால அதற்கு தகுதியான ஒரு நபர் தான் கொடுத்துட்டு போனாங்க. என்ன தகுதி? எத்தனோ அலையில் ஆயாட்டி வேதங்களுடைய வசனங்களை ஓடுகின்றவராக இருப்பார். அழியின் முகத்துக்காக அவர் இருக்குமா? அந்த வேதங்களில் இருந்து அதற்கு மறைந்திருக்கின்ற நுணுக்கங்களை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றவராக இருப்பார். இரண்டையும் ஒரு அளவுக்கு யாராவது தெரிந்து கொள்ளும். கொஞ்சம் குறித்து குடும்பம் உள்ளால் கூட கூடாது நம்ம ஓடிடுவோம். பின்பற்றுக்கு எடுத்துக்கொண்டு ஒரு அளவுக்கு நமக்கு கிடைச்சி போயிடும். முழுசா கிடைக்கலன்னாலும் ஆனால் 3வது பாயிண்ட் இருக்கு பாருங்க, நம்ம அடிக்குவாங்க. பரிசுத்தப்படுத்துகின்ற நிலை, ஒருவரை பரிசுத்தப்படுத்துகின்றவராக அவர் இருப்பார். அப்படிப்பட்ட ஒருவருக்குத்தான் இந்த தகுதி உண்டு. அவர்தான் ஒருவர் தன்னை கலிபாவாக பிரகடனப்படுத்த முடியும், செயலாக பிரகடனப்படுத்த முடியும் என்று குர்ஆன் சர்ச்சைக்கு இந்த தகுதியை அலிரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பார்க்கப்பட்டது. அதனால்தான் நான் சில காலத்துக்குதான் இந்த பொறுப்பு அலிரலியல்லாஹு கொடுத்தார். அதிலிருந்துதான் தனி காத்தல் என்பதை புரிய ஆரம்பிச்சது. இந்த சங்கீதாவுடைய சட்டத்துக்கு வந்தா நான் இதே வருடத்தில் உசூல் என்று சொன்னேன். உள்ளமை பொருள் ஒன்றுதான், அதை தவிர வேறு இல்லைன்னு நான் சொல்லிட்டு வர பாருங்க. அந்த சட்டத்தை அப்படியே சுத்தம் செய்வார்கள். அதனால நான் இதை இங்கே விட்டுடுறேன், விட்டுட்டு அங்கே போயிடுறேன் மறுபடியும். ஒரு மனிதன் இறைவனது பண்பை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு துறையாக இருக்கான். இறைவனுடைய தாக்கம் அதனுடைய இருக்கு. அந்த பண்புகளுடைய தாக்கத்தை அவனால் எடுத்துக்கொள்ள முடியும். இது ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய பண்புகளில் ஒரு பண்பு ஒரு மனிதனிடத்தில் வெளிப்பட்டான், அதுக்கு பெரும் மஜாஸ் என்று சொல்லுவாங்க, அத்தாயின்னு சொல்லுவாங்க. அதே பண்பு இறைவனிடத்தில் காணப்பட்டால் அதற்கு ஹகீம் என்று சொல்லுவாங்க. டிஃபரெண்ட். அத்தாயி என்று சொன்னால் அருள் புரியப்பட்டது, தரப்பட்டது. ஹகீம் என்று சொன்னால் சுயமாகவே ஏற்கனவே இருக்கிறது. புரியுதுங்களா? மனிதன் சுயம் இல்லாத, அது சுயமற்றவனா இருக்கிறான். அப்ப மனுஷனுக்குள்ள எது கிடைச்சாலும் மனிதன் எதை வெளிப்படுத்தினாலும் அது அவனுக்கு அருள் புரியப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கணும். அப்படி அருள் புரியப்பட்ட ஒன்றைத்தான் மனிதன் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னா, இந்த நிலையில் ஒரு மனிதன் என்ன செய்யறான்? ஒரு செயல் அல்லது ஒரு வழி அல்லது ஒரு வழிகாட்டி அல்லது ஒரு ஆன்மீகவாதி ஒருவரை தனது பயிற்சிக்குள்ளே நிறுத்துகிறார், கொண்டு தன்னுடைய பயிற்சிக்குள் கொண்டு வந்து நிறுத்துறாரு. எப்படி நிறுத்துறாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனுஷனுக்குள்ள முதல்ல அவனுடைய நினைவை ஒருமுகப்படுத்துகிறார். அவனுடைய சிந்தனை இருக்கு பாருங்க, அது அப்படியே 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 ஒரு சிலை ஓடிக்கிட்டே இருக்கும். அதை எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்துகிறார். அப்படி ஒருமுகப்படுத்துவதற்காகத்தான் இடத்துல செய்திப்பார்கள் என்ன செய்யறாங்க, சில அவராதுகள் சில திக்குகளை கொடுக்குறாங்க. அந்த திக்குகளை தொடர்ந்து திரும்ப 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 ஓட 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 கான்சன்ட்ரேட் பண்ணுகிறது. அவர்களுடைய அந்த நினைவு சிந்தனை ஒருமுகப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை உருவாகி வந்துட்டே இருக்கும். அப்போ அந்த அவருடைய சிந்தனைக்குள் தன்னை அவர் முழுமைப்படுத்திக் கொண்டே வர 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 காலப்போக்கிலே இவனுடைய நிலை எந்த அளவுக்கு மாறட்டும் என்று சொன்னால் இவன் தன்னை மறந்து போட்டான். நல்ல கவனிங்க, காலப்போக்கிலே இவன் திரும்ப திரும்ப தன்னுடைய ரப்பை நினைவு கூறுகின்ற நிலையில் அந்த நினைவு மிகைத்து போனால் அல்லது அந்த நினைவு இவனை விரும்ப ஆரம்பிச்சுட்டா இவன் தன்னை என்ன செய்வான்? மறந்துடுவான். அப்படி ஒரு மறதியினுடைய நிலைக்குள்ளே வருகின்ற போது அவனுக்குள்ள ஒரு பரவசம் உண்டாகும். ஒரு பரவசம் ராஜா புத்தகத்தில் வகையாடி காட்டுகிறான்னு சொன்னாங்க. அவரோட மொழியில் ஒரு ஆள் இல்லை. ஒரு சம்பவம் ஆபத்துக்கு வர்றதுனால இடையில அதை கொண்டு வர அந்த ஆளை என்ன பண்ணாங்க, ராஜாவாக சொன்னாரு, ஒரு அறைக்குள்ள வச்சு அவருக்கு சில திட்டங்களை எல்லாத்தையும் கொடுத்து நீ வெளியே வரக்கூடாது, நீ சதான் திட்ட உதவிட்டு அப்படின்னு அறக்கடவை சாத்தி போட்டு கொடுத்தாங்க.
உள்ளே உட்காந்து இருக்கிறதே இருக்காது தியானம். ஆனால் இவனுக்கு அளவு முடியல. அளவு வச்சாரு இவனுக்கு எதுதான் பிடிக்கிறது ஜிஎஸ்தான் முடிச்சுன்னு இருக்கேன். என்ன இது கிடையாது. ஒரு வாரம் ஆகி 10 நாள் ஆகிட்டு 10 நாளைக்கு பிறகு ராஜா பக்தர்கள் புதுப்பிந்த அதிகாரிகளுடைய என்னுடைய ஜூட்டா ஷூ அது கிழிஞ்சு போச்சு. அது கிழிஞ்சு போகும் முடியை கூப்பிட்டு அதை கையில் கொடுத்து அதை கடைக்கு கொண்டு போய் தெரிஞ்சுட்டு வந்துருக்காங்க. இந்த ஆட்டை கொடுத்து கட்சி வாங்கிக்குவான் அப்படின்னு அனுப்பலாம். இந்த விஷயங்கள் மேலே ஷூ எடுத்துட்டு இந்த முடியெல்லாம் பாருங்க. அந்த ரூம் வழியாக இந்த ரூம் பக்கத்தில் நெருங்கி வரும்போது உள்ள உட்காந்துருக்க இந்த ஆளு விட்டுல உட்காந்துருங்க கட்டாரம் குதிச்சு எடுத்துச்சார். இல்ல குதிச்சு சட்டை எழுந்திரிச்சு வேகமா ஒரு 10 வாரத்துல கதவை குடிச்சுட்டு கட்டுறாரு கதவை என்னமா இந்த ஷூ எடுத்துட்டு வந்தா இல்லாத பயந்தோம். பயந்து போய் கதவை திறந்து என்னன்னு கேட்கலாம். இந்த வெளி கதவை திறந்தானே என்னமோ கதவை திறந்து வந்து வெளியே ஒரே பாய்ச்சலா பாஞ்சு வந்து அந்த ஷூ பிடிக்கும். ஷூ பிடிக்கிறதா சொல்லுவான். இப்போ நான் வச்சுட்டு வரேன். அதான் இல்லப்பா உள்ளே இருந்து வெளியே வரலாம்னு சொல்லியிருக்காங்க. நீ பேசாம மரியாதை உள்ளே போயிடு. எந்தெல்லாம் கேட்க சொன்னாலும் நான் கூட கற்றுக்குவேன். அந்த பேச்சே பேசாத, நான் முதல்ல கற்றுட்டு வரேன். இல்லை வரேன் இல்லைன்னா அவங்க இங்கே உட்காந்து நான் போய் கற்றுட்டு வந்துடுறேன். ஒரே புரிவாரம் கற்றுட்டு சூழலுமே எடுத்துக்கலாம். வேற கலைஞர் போனான். சுல்தான் ஜலாலுத்தீனுடைய ஆட்சிக்காலம் இஸ்லாமிய ஆட்சி பெரியத்துடைய ஆட்சி நடக்குது. எல்லாம் திருமண பக்கம்லாம் முஸ்லீம்ங்க, சிப்பாயெல்லாம் முஸ்லீம். ஒரு செருப்பு தைக்கிற ஆள் இந்த கொண்டு போய் அந்த திரும்ப கொடுத்தான். தட்டுக்குழுன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சொன்னா தெரியுங்களா, அல்லாவுடைய சொல் கற்றுக் கொடுங்க. அல்லாவுடைய சொல்லுவா கற்றுக் சரி என்ன சொல்ற அவன் பேர் என்ன போய் இன்னும் என்ன சொல்ற காலையில எங்கடா எப்படி பேசலாம் அவன் பேசுறாங்க உனக்கு தெரியாது. அல்லாவுடைய சொல்லி கற்றுக்கொடு. பக்கத்துல ஏற்கனவே சுல்தான் எல்லாருக்கும் ராஜா பக்தியாரிக்கும் சேர 2 பேருக்கு கிளாஸ் வேற. இந்த அந்தாள் சமயம் என்ன பண்ணி போட்டான். அந்த துப்பாடி அந்த சூடு எடுத்துட்டு அந்த முடியையும் பிடிச்சு கொடுங்க. நேரம் கொண்டு போய் தர்பார் நிறுத்திட்டாங்க. என்ன தர்பார் நெருக்கமாக அங்கே இருக்கிற புறமாக்கள் ஆஹா அங்க உனக்கு இந்த இடத்துல வயலே வந்து விழுந்துருக்கிறான் மாட்டினாதான் எனக்கு புதுமதி பக்தியாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கோம். புறமாக்கள்லாம் எப்படா இந்த ஆளை வந்து பரிசீலிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குன்னு அதுக்கு தகுந்த மாறி முடிவு நிலைமை. இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்த உடனே இந்த முடிவை வந்து வழியை தீர்க்கிறது இன்னைக்கு எப்படி விட்டக்கூடாது. கொண்டு ஆகணும். மண்டபத்தில் நிறுத்தினா அதுதான் எல்லாருக்கும் பாஷா. அந்த ஆள் பாஷாவே உட்காந்துருக்கு. ஊர் அவ்வளோதான் திறமையை உட்காந்துருக்கான். பெரிய பெரிய காவிகள் முக்திகள் எல்லாம் உட்காந்துருக்கான். பாஷாவே கேட்குறான். நேரா அந்த முடிவை பார்த்து கேட்கிறேன், நீ யார் சொல்லு என்ன உட்காந்து சொல்லு உண்மையா சொல்ற என்ன சொல்றீங்க உங்களுக்கு விளங்க இல்லைன்னா விடுங்கல சூழ்நிலை இருக்கு. டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சான். இது வந்து மருத்துவக்காரி கிடைச்சான். எல்லாருக்கும் மரமேதான் அந்த சூழல் யாருக்கு கொடுத்தாங்க அந்த ஆள் போய் ஸ்டேஷன் அட்டை கொடுத்துட்டார். இந்த மாதிரி அந்த ஆள் புரிஞ்சு பண்ணிட்டாரு. ஒன்றும் செய்ய முடியல. செய்தி வந்து அவர்
இல்லை ராஜிசார பிரமாக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் நிறுத்திட்டாங்க. ராஜிசா வந்து அவருக்கு மரணத்துக்கு நிறுத்திடுவாங்க. ஒன்றும் காரணம் நான் பார்க்க முடியும். ஆனால் எடுத்தாங்க மாற்றினவங்க நேரம் ஆசிரியர் வந்துட்டாங்க. ஆசிரியர் வந்து கேட்டாங்க. ஆசிரியர் பார்த்து கேட்டாங்க, முடிவு என்ன கற்றுக்கணும், என்ன கற்றுக்கணும், நான் எது பிடிச்ச அப்படிங்க என்னங்க உங்க ஸ்கூல் பிடிச்சா அதான் ஸ்கூல் ஆனாலும் ஏறுகிறது அப்படியா அப்படியா சொன்னா இதான் சொன்னா எங்க கேட்கல அப்படின்னா அவங்க கேட்கறாங்க புரியுது யார் ஸ்கூப்பா அந்த மதத்துல நிற்கிறான். அவருக்கு வேற கிடையாதே கிடையாது, எல்லாத்தையும் இழந்து விட்டாங்க. அப்பதான் முத்தியாரி காட்டிவாங்க இருக்கக்கூடிய காரண புதாரணம் மார்க்க தீர்ப்பாளர்கள் அத்தனை பேசி பார்த்து கேட்டாங்க, வானத்தை யார் என்ன படைச்சான்னு கேட்டாங்க. வானத்தை யார் படைச்சாங்க? வானம் யார் வந்து அதான் பூமி யார் படைச்சா? அதான் படைச்சா. பூமி யார் வந்து அதான் வழக்கு யார் படைச்சா? அதான் படைச்சா. வழக்கு யார் வந்து அதான் இருக்கு. சுழ யார் படைச்சா? அதான் படைச்சா. சுழ யார் இருக்கு அதான் இவ்வளவு நேரமா அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு இன்னும் வழக்கு யாரு கேட்டாங்க. ஆக இறைவனுடைய பண்புகளில் சில பண்புகள் ஒரு மனிதனுக்குள் தாக்கம் கொண்டு அது அவனுக்குள்ளே மிகுத்து போகின்ற போது அவன் தன்னை இழந்து கொள்கிறான். ஆனா அறவே சம்பந்தம் இல்லாத ஒரு கூட்டம் இதை பத்தி என்ன பேசுற பிரச்சனை சப்ஜெக்டே கிடையாது. இது வந்து நான் தியரிக்கல், இது வந்து ப்ராக்டிக்கல். இது தனிக்காங்கிறது வந்து ப்ராக்டிக்கலா பார்க்கறது அனுபவத்துல ஹார்டு. நாயகர்கள் செல்லத்தான் அவர்களின் வெளிப்பார்வையில் கண்டார்கள். அவர்கள் எதை எடுத்துக்கொண்டார்களோ அதற்கு பேர் சரியத்திற்கு வைக்கப்பட்டது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன நிலை காணப்பட்டதோ அதை எடுத்துக்கொண்டவர்களுக்கு பேர் தான் தரீகா என்று சொல்லப்பட்டது. அதனால தரீகாங்கிறது வந்து அனுபவிக்கக்கூடிய ஒன்றே தவிர காட்டி கொடுக்கிற ஒன்றும் இல்லை, சொல்லிக் கொடுக்கிற ஒன்றும் இல்லை. நான் கர்த்தாரி எழுதியவர்கள் சொல்லுவது போல இது வாதத்திலும் இல்லை, இது பிரவாதத்திலும் இல்லை. இந்த கல்வி எங்கேயும் கிடையாதுடா. இந்த கல்வி கேட்டீங்கன்னா இந்த கல்வி சீனா பசீனா. இந்த கல்வி எங்க இருக்கு? ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பிரகாசத்தின் வழியாக இன்னொரு மனிதனுடைய உள்ளத்திற்கு பாய்ச்சப்படுகின்ற ஒரு கல்விதான் இந்த தரீகாவுடைய கல்வி. ஆகவே இது சொல்லிக் கொடுத்து வருகின்ற கல்வி அல்ல. சொல்லிக் கொடுத்து வர கல்வியா இருந்ததா இன்னைக்கு எல்லா வகையும் பெரிய பெரிய வழியா இருக்கும். உலமாக்கெல்லாம் பெரிய பெரிய வழியாக இருப்பாங்க. நான் கேட்கிறேன், ஒருத்தர் 30 வருஷமா தொழில் வைக்கிறாரு, வழிவாசல் இமாமா இருக்காரு. 30 வருஷமா தொழில் வச்சிருக்கீங்க, நீங்க எப்படி அதான் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, நானும் 30 வருஷமா ட்ரை பண்றேங்க, தெரியல வரமாட்டேன். அது ஏதாவது என்னதான் பண்ணுனா 30 வருஷம் பின்னால சொல்றானே அவனையும் சேர்த்து நஷ்டம் பண்ணி கூட்டிட்டு வராங்க போட்டியா. உள்ளத்தை இறைவனுக்கு முன்னால் 1000 கடத்தினாலும் தொடர்ந்து சொல்லுவீங்க. அதனால எப்படி நினைக்கிறது? நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நேரம் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின்
مبارك عليه ورحمه ورحمه الله وسلم صلى الله على النبي صلى الله عليه وسلم صلاة وسلام عليك وعلى آلك وصحبك يا رسول الله. ஒரு உதாரணம் நாம் சொல்வதற்கு வாதத்தில் சொல்லுவோம் அப்படின்னா என்ன? மூணு பிரிவு இருக்குங்க. வாதத்தில் ருஜுவுங்கிறது மட்டும் ஒரு பிரிவு இல்லை. பிளாசபில மூணு பிரிவு இருக்கு. நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறது நம்முடைய ஆபா நம்ம சொந்தக்கார எடுத்துக்கொள்ளப்பட்டது வாக்கு ருஜு. இன்னொரு பிரிவு வாதத்தில் இதாதியாக ஒரு பிரிவு இருக்கு. இன்னொரு பிரிவு இருக்கு. அதுக்கு பேர் வாதத்தில் சுருவதுதான். இறைவன் வேறு படைப்பு வேறு என்று பிரித்து பார்க்க இது வாதத்தில் சுருவதுதான். வாதத்தில் ருஜுல உள்ளமை பொருள் ஒன்றை தவிர வேறு இல்லை. உள்ளமை பொருள் ஒன்றை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதை நிலைப்படுத்துறது. இதை நிலைப்படுத்தினா அந்த நிலைப்பாட்டினுடைய உச்சத்திற்கு வருகின்ற போது அவன் வகத்தில் விடுவதனுடைய எல்லையை எழுதியிருக்கிறான். அதுதான் எனக்கு வகத்தில் விடுவதுங்கிறத விளங்க ஆரம்பிக்கணும். அது வகத்தில் விடுவதுங்கிறது விளங்க. ஆக ரவிமார்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவங்க அல்லாஹை பிறந்திருக்கிறார்கள். அல்லாஹ் பிறந்திருக்கிறார்கள். உலமாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வெளி பார்வைக்கு தென்பட்ட செயற்பாடுகளை பிறந்திருக்கிறார்கள். இதுதான் வித்தியாசம். அதனால வருமானத்தில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உலமாக்களாக இருக்கின்றவர்கள் சைவத்துவாதிகளாக இருக்கின்றவர்கள் அவங்களுடைய எல்லைகள் அவங்களுக்கு தெரியாத ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் அப்படி ஆக நீங்கள் இப்படி ஆக நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க? பதில் சொன்னால் விளங்கிடுமா? இல்லை அப்படியா இப்படியானா உனக்கு என்ன உனக்கு 1000 தெரிஞ்சுதான் வரும். ஏன்னா நீ சந்தேகத்திலேயே கிடக்கிறது. சரியத்தினுடைய சட்டத்துல 4 வகைகளை கையாளுவார்கள். ஒன்று குரான், இன்னொன்று ஹதீஸ், இன்னொன்று இஜ்மா, இன்னொன்று கியாஸ் சொல்லுவாங்க. கேள்விப்படுத்தீங்கல்ல. ஆனால் இந்த 4க்கு பேசிக் ஒன்று இருக்கு. இது 4ஐயும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அடித்தளம் ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சந்தேகம். இந்த சந்தேகம் இல்லைன்னா சட்டமே வராது. சந்தேகம் வந்தால் சட்டம் வரும். அப்ப இந்த சந்தேகத்தை மூலப்பொருளாக வைத்துக் கொண்டுதான் குர்ஆன் ஆய்வு செய்யப்படுகிறது, ஹதீஸ் ஆய்வு செய்யப்படுகிறது. இஜ்மாவில் சொல்லக்கூடிய உலமாக்கள் ஒன்று கூடி விவாதிக்கிறார்கள். கியாஸ் என்ற அனுமானத்திற்குள்ளே போகிறார்கள். சந்தேகமே இல்லைன்னு வச்சுருக்கீங்களா? அவன் எதுக்கு போய் என்னத்தை பார்த்து என்ன வேலை இருக்குது? வழிமாறுகள் என்று பேசப்படுகிறவர்கள் முஜாஹிதீன்களாக திகழ்கிறவர்கள். அவர்கள் நேரடியாகவே அல்லாஹ் வழிநடத்தார். அவங்க அல்லாஹ்வால் வழிநடத்தப்படுகிறார்கள் நேரடியாக. அப்படி இருக்கின்ற போது அவங்கள்ட்ட நின்றுக்கிட்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எங்களுக்கு நிறுத்தி கொண்டு விடுங்க. நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா இப்படி இருக்கிறீங்க இதெல்லாம் பேசக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ நான் கேட்குறேன், குடும்பத்தின் மத்தியார் சாப்பிட்டா உங்களுடைய மொழி என்ன தப்பா சொன்னோம்? எல்லாம் அவசியம் கூட சொன்னோம். இப்போ அல்லா படிக்காமல் யார் படித்தா? இவன் எப்பா பண்ணிக்கிட்டான்? அல்லா அவன் ஏதோ கால் இருக்கிற மாதிரி அந்த காலில் அவன் ஷூ போயிருக்கிற மாதிரி எழுதிட்டு இவன் எப்பன்னு பண்ணிக்கிட்டு இவன் அல்லாவுடைய ஷூவா? அல்லாவுடைய எப்படி ஷூனா? அதே ஷூவை படைச்சது யாரா? அது வெளிப்படுத்தினது யாரா? எல்லாத்தையும் அவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆக தசவுஃப் என்று சொல்லப்படுகின்ற பிலாசபி, இந்த பிலாசபிக்காக உருவாக்கப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்தாங்க. இதுல ஒரு 2 நாள்ல ஒரு நாள் கொடுப்பாங்க, அது சீக்கிரம் கொடுப்பாங்க. 80 திண்ணை தோழர்கள் நம்ம
கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 80 திண்ணை தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமைப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டார். 80 பேரையும் சொல்லியிருந்தார். அப்போ ஒரே ஆளுநர் அவர்கள் மட்டும்தான் எங்கள் கருத்தினாலும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இல்லை, நான் இப்போ சொல்றேன், தஸ்மீருடைய கலைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சஹாபி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸுடைய கலைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சஹாபி அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபிக்ஹுடைய சட்டக்கலைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சஹாபி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி பிலாசபிக்காக, பல்சஃபாவுக்காக, தத்துவ கலைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சஹாபியான்னு கேட்டீங்கன்னா அவர்கள் பிசாரி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் கடைசியாக உஸ்மானிய ஆட்சி காலத்தில் நாடே நடத்தப்பட்டாங்க. அவங்க பேசுகிற பிலாசபி மக்களுக்கு விளங்காம போய் மக்களை அவங்களை வெறுத்து நாட்டை விட்டு வெளியேற்றுங்கள் உஸ்மானிய ரிப்போர்ட் பண்ணி நாடை விட்டு அவங்களை கற்றுக்காங்க. அந்த நிலையில் தான் சூஃபியாக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எப்போதுமே உணர்ச்சி மயமானவர்களாக இருப்பாங்க. இல்லை, மனைவி போனவர்களுக்கு பேர் சூஃபி இல்லை. சொர்ணவிட்டவன் சூஃபியா வேணாம். எப்போதுமே உணர்ச்சி வசப்பட்ட நிலையை தான் அவர் சந்தேகித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த உணர்ச்சி வசப்படுதல் என்று சொல்வது எதில் நிற்கிறது கேட்டீங்கன்னா சதா அவர்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனைக்குள் உணர்ச்சி வசப்பட்டிருப்பார். அந்த மாதிரியான நேரத்தில் போய் வாயில் கிறிஸ்தான இருந்தால் வாழ்வு நின்று கேட்கிறாரு, என்ன சட்ட நல்லா இருக்குது, சட்டே நல்லா இருக்கு, ஆமாம் சட்ட போட்டு இல்லைப்பா யாராவது சொல்லலாம் அப்படின்னா அதை விட்டு போட்டு சொல்கிறாங்க. சட்டம் நல்லா இருக்கா, 34 இருக்கா, சட்டத்தில் அல்லாதான் இருக்காங்க. உமர் இடநம்பி ஒரு ஆள் இருப்பார், உமர் தெரியாமா அவர் குறிப்பிடுவார். அவர் ஒரு நாள் நெட்டையில் முல்லா நெட்டையில போட்டு உறுதிட்டு வந்தார். அது வந்தாருக்கு சமையல் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் திடீர்னு ஒரு சட்டம், இது ஒரு பெரிய பொருள் கீழே விழுது. ஏன்னா அப்படி ஒரு சட்டம் என்ன விழுச்சு, நம்ம கீழே இருந்து சட்டமாக கேட்குது, ஏங்க என்னங்க விழுந்துச்சு. அதுக்கு அவர் சொல்ல ஒன்றும் அதெல்லாம் பயப்படாத, சட்டம் பிடிச்சிருக்கீங்க. ஏன்னா சட்டம் இருந்தால் உழைப்புக்காக சட்டம் கேட்கும், அது வேற ஒன்று அதுக்குள்ளதான் நான் இருக்கேன். அந்த பாட்டு யாசபிக்கிறது வந்து 80 சஹாபிகளை கொண்டு உருவாக்கப்பட்டவர்கள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதற்கு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக விளக்கியவர்கள் அனுபவத்தை பாராட்டுகிறார்கள். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிலைக்குள்ளே வருகின்ற போது கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறே, சகபாயின் மீது வைக்கப்பட்டிருந்த முகத்தின் மீது வைக்கப்பட்டிருந்த சிலைகள் இல்லையா, அது எல்லாத்தையும் கீழே தவறான வச்சிருந்தார். ஆனால் உச்சியில் வைக்கப்பட்டிருந்த சிலை வந்து வைக்கலை, உலகத்தில் இருக்கு. அதாவது செய்தினா அழிவுதாக்கலாக வைத்தாங்க. நாசிதாசனமோ அழிவுதாக்கலாக சொன்னாங்க. அதையே எப்படி ஒரு ஏற்காங்க புது எப்படி ஏறி உடம்பு செய்யவா கடிச்சு கீழே கல்விங்க அப்படின்னா அப்போ அழிவுதாக்கலாக சொன்னாங்க. அதுதான் இந்த பகவத்தியாக நான் காலத்தை கழிச்சு நீங்கள் வேணா ஏறி நான் நீங்கள் வாங்க இல்லை இல்லை நான் சொல்றது கேளுங்க, நீங்கள் விளையா இல்லை நான் யாரும் திரும்ப திரும்ப சொன்னாங்க மாட்டுக்கிறாங்க. இப்போ கடைசியாக சொன்னார்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது விலாயத்தின் நுபுவத்தை சுமக்க முடியும், ஆனால் நுபுவத்தின் விலாயத்தை சுமக்க முடியாது. அதனால தான் சொல்றேன், நீ மேலே ஏறு, நான் நுபுவத்தை கொண்டான், நீ விலாயத்தை கொண்டு வைக்கிறார். நான் என்னை சுமக்க முடியும், நீ என்னை சுமக்க முடியாதுன்னா சரி. நான் புரிஞ்சாங்க பாருங்க, நான் சொல்லத்தை அழைக்கலாம் அப்போ மாட்டேன்னாங்க, புரிஞ்சாங்க அறிவிக்கிறாங்க. நீங்களே முடியல இந்த காலத்துக்கு வருஷத்துல இல்லைம்மா அறிவிக்கிறாங்க. அப்படியே தலையோட கிடையாது அதை சாப்பிட்டுள்ளவர்களுக்கும் சொல்லுங்க. அப்போ சொல்லுங்க, விலாயத்தின் நிபுணத்திற்கு பிறகு புரிந்து கொண்டால்
நுபுவத்துங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஒரு அரிசி போட்டிருந்தாங்க. அந்த அரிசிக்கு மேல ஒரு கோடு வச்சுட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அரிசிக்கு மேல கோடு போட்டீங்கன்னா அது நுபுவத்து. அதே அரிசிக்கு கீழே அதே கோட்டை கீழே கொண்டாடுறீங்கன்னா என்ன? ஜேடு. மேலே இருக்கிறதுக்கு பேர் நுபுவத்து, கீழே இருக்கிறதுக்கு பேர் விலாயத்து. அரிப்பை நீக்கிட்டீங்கன்னா நுபுவத்தில் இருக்குதான் விலாயத்துங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறோம். ஆக பரவச நிலைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை சீர்கலாம், இறைவனுடைய நினைவு கொண்டே தன்னை மறைத்துக் கொண்டிருக்கின்றவர்களும் பார்த்து மேலாண்மை செய்யாதீர்கள். அது உங்களை மட்டுமல்ல, நீங்கள் வாழ்கின்ற தேசத்தையே எதிர்த்து நீங்கள் வாழ்கின்ற தேசத்தையே அது எரித்து புசித்துவிடும். ஆகவே நான் திரும்ப சொல்கிறேன், அவர்கள் குணத்தை தொடர்பானவர்கள், இறைவனிலே தன்னை அழைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள், அல்லாஹிலே தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறவர்கள். ஆகவே அவர்களை அவர்களுடைய போட்டி இருக்கிறார். அவர்கள் முடிந்தால் அவர்களுடைய சொந்தத்தில் நீங்கள் கட்டுப்படுங்கள். அவர்களை உங்களுடைய சொந்தத்தில் கட்டுப்பட வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். இது சாத்தியமும் இன்னொரு நிலையில் புரிந்து கொள்ளுங்கள். ஆக மகாதிகள், மற்றவர்கள், மாற்று அறிஞர்கள் என்று தங்களை மறைமாற்றிக் கொள்ளுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் வழிமாற்றத்தின் விஷயத்தில் எச்சரிக்கையாக உஷாராக இருக்குமாறு வேலை கேட்டுக்கொண்டவனாக இத்தனை நேரம் அமைதி காத்து